அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் அகாடமியுடைய 168வது வாராந்திர ஜோதிட சிறப்புரை கூட்டம். இன்றைய கூட்டத்திற்கான தலைப்பு யோகி அவயோகி தரும் பலன்கள். கடந்த வாரம் சப்தரிஷி ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு ஆங்கில சேனல்ல இந்தியா முழுமையிலும் இருக்கக்கூடிய பல ஜோதிடர்கள் அதில் சிறப்புரை நிகழ்த்தினாங்க. மதிப்பிற்குரிய நம்முடைய வெங்கடேசன் ராமசுப்பையாவும் அந்த நிகழ்ச்சியில சிறப்புரை நிகழ்த்தியிருந்தாங்க. இதே தலைப்புல ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தியிருந்தாங்க. ஸோ அங்க பேசிய உரையோட விஷயங்களை ஐயா அப்பப்போ நம்முடைய தளங்கள்ல சிறு சிறு பகுதிகளாக சொல்லியிருந்தாலும், ஏன் இந்த யோகி அவயோகி தளத்தை நம்ம இங்க தமிழ்ல பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்துல போன ஞாயிற்றுக்கிழமை தான் அங்க அந்த செஷன் முடிஞ்சது இல்லைங்களா? அங்கயா ஞாயிற்றுக்கிழமை தான். ஆமா ஆமா, வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா, போன ஞாயிற்று போன ஞாயிற்றுக்கிழமை தான் அங்க செஷன் முடிஞ்சது. முடிந்த கையோட நாமளும் இங்க அந்த செஷனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐயாவை வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டோம். ஸோ அவங்க பல பணிகளுக்கு மத்தியில எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு சந்தேகமா இருந்தாலும் நம்ம தரப்புல நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கையை வச்சுதானே ஆகணும். ஸோ அந்த விதத்துல கோரிக்கையை வைத்தோம். ஐயாவும் ஒத்துக்கிட்டாங்க. மிக்க மகிழ்ச்சியான விஷயம். இந்த யோகி அவயோகி அதன் ஜாதகத்துல எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படுது, அதனுடைய பலன்கள், இதெல்லாம் ஐயா பேசுவாங்க. ஸ்டார் அகாடமியோட தளத்துக்கு ஐயாவை பற்றி ஒரு அறிமுகம் வேணுங்கிறது அர்த்தம் இல்லாம ஆயிடும். ஏன்னா நம்முடைய தளங்கள்ல நிறைய நிகழ்ச்சிகள்ல அவங்க வாராந்திர ஜூம் செஷன்ல சிறப்புரை ஆற்றி இருக்காங்க. ஸோ அந்த விதத்துல இன்றைக்கும் அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஜோதிடத்தை மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய பல பேராசிரியர்களில், பல ஜோதிட ஆசான்களில் முன்னணியில் இருப்பவர் மதிப்பிற்குரிய தாராபுரம் ராமசுப்பையா அவனுடைய புதல்வர். நாடி ஜோதிடம் அப்படின்னாலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்படுதுன்னா அதுக்கு வித்திட்டவர் அவங்களுடைய தகப்பனார் தாராபுரம் ராமசுப்பையா. ஸோ அவர் தந்த வரம் வெங்கடேஸ்வரன் ராமசுப்பையா. ஸோ ஐயா அவர்களை இந்த தளத்தில் சிறப்புரை ஆற்ற அன்போடு வருமாறு மேடை அவர்கள் வசம் ஒப்புவிக்கிறேன். சார், நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். நன்றி. அனைவருக்கும் மாடி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு நாள் ஆடி 18 ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம ஜோதிடத்தை பெருக வைக்க எனக்கு ஒரு வழிகாட்டிய திரு எல்லா ஸ்ரீனிவாசன் ஐயா அவருக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கிறார். அவர் சொன்ன மாதிரி பெரிய வேலையில ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப நான் சாதாரண ஆளு தான், பெரிய வேலையில ஒன்றும் கிடையாது. ஜோதிடம் தான் எனக்கு, தவிர வேற பெருசா வேலையில ஒன்றும் இல்லை. ஐயா கேட்டாரு, கேட்டோன்னா ஓகே. ஆனா என்ன, அதெல்லாம் இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்ணி இந்த பிபிடி அப்படியே தமிழ்ல ப்ரிப்பேர் பண்ணி ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு நேரம் இல்லாம ரெண்டையும் ஒரே இதுல வச்சுட்டேன். இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் தமிழ் மாறி மாறி வரும். தயவு செஞ்சு எல்லாம் போட்டுக்குங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இதுல எக்ஸ்ட்ரா கிடையாது. ஓகே, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வந்துடலாம். இது கொஞ்சம் 3 சப்ஜெக்ட ஒட்ட சேர்த்ததுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் நிதானமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கேள்வி பதில் செக்ஷன்ல பாத்துக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம சப்ஜெக்டுக்குள்ள போயிடுறேன். முதல்ல யோகி அப்படின்னா என்ன? நிறைய பேர் யோகி அபியோகி கான்ட்ரோவர்சியான பதில கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்களே
மிக நெருங்கிய நண்பர்களை யோகி அபியோகை பத்தி கான்ட்ரவர்சியலான ஒரு நெகட்டிவ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் உங்ககிட்ட நிறைய ஃபைட் பண்ணுவேன், அது பர்சனலா. ஓகே, அப்போ ஏன்னா இந்த எல்லாமே கருத்துக்கு தான் முரண்பாடு ஒழிய எங்களுக்குள்ள எந்த முரண்பாடும் கிடையாது, அது தனி. அப்போ இந்த யோகி அபயோகி நம்ம ஒரு முறை எந்த ஒரு ரிஷிகள் எந்த ஒரு முறையை சொன்னாலும் அர்த்தம் இல்லாம சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சரிவர விளக்கப்படாமல் இருந்திருக்கலாம், அல்லது அவர்கள் சொன்னதை அப்படியே நம்ம விளங்கிக்க வழி இல்லாம நடுவில். ஏன்னா ரிஷிகள் ஏற்றிய காலத்துல அவங்க யாருமே கைப்பட எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பராசரர் ஒண்ணு சொல்லி இருக்கிறார் அப்படின்னா அவர் கையில் எழுதியிருப்பாரு, கல்லுல செதுக்கி இருப்பாரு, ஓலை எழுதியிருப்பாருங்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவர் ஸ்லோகங்களாக எல்லாத்துக்கும் மனப்பாடமா ஸ்லோகங்களாக எல்லா மாணவர்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த மாணவர்கள் ஸ்லோகங்களாக மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கடைசியாக அது எழுத்து வடிவு 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஒரு எழுத்து வடிவுன்னு எடுத்துட்டு கல்லில் செதுக்கிறது, ஓலையில் எழுதுறது ஆரம்பிச்சாங்க. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் அந்த ஸ்லோகங்களிலும் சூத்திரங்களாக மாற்றி, அந்த பெரிய ஸ்லோகத்தை சிறிய சூத்திரங்களாக மாற்றி ஓலையில் எழுதுறாங்க. ஏன்னா ஓலையில் அவ்வளவு பெரிய ஸ்லோகம் எழுதுறதுக்கு வழி இல்லை. அப்ப அந்த சூத்திரங்களை விரிவுரையாற்றுறது. இப்பவே சாதாரண பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களே நான் படித்த காலத்தில் இருந்த எழுத்துக்களே இப்ப மாறி இருக்குது. நை லை எல்லாம் நான் படித்தப்ப இப்படி ஒரு கும்ப போட்டு தான் போட்டுருந்தேன். ஆனா இப்ப வந்து ஐகாரம் போட்டு போடுறோம். அப்ப நம்ம எழுத்து மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சாதாரண ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேஸ்புக்ல பார்த்தேன், ஒரு எழுத்து வடிவமானது ஆ அப்படிங்கிற எழுத்தை எத்தனை விதமாக மாறி இப்ப நம்ம அந்த ஆங்கிற எழுத்தை எழுதுறோங்கிறது அதுல போட்டிருந்தாங்க, அந்த கிரந்த எழுத்துக்கள். அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதுறவங்கள அந்த எழுத்தை புரிந்து கொண்டு அதே அர்த்தமும் தெரிந்து கொண்டு ஜோதிடமும் தெரிந்து கொண்டு மொழிபெயர்த்து இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எழுத்து தெரியும், அர்த்தம் தெரியும், ஆனா ஜோதிடம் தெரியாது அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். எழுத்து தெரியும், ஜோதிடம் தெரியும், அர்த்தம் தெரியாதுன்னா அதுவும் பிரச்சனை வந்துடும். சோ எல்லாம் தெரிந்தவர்கள் மொழிபெயர்த்து இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இருந்திருக்காது. சோ அப்ப எந்த ஒரு முறையும் தவறான முறை இல்லைங்கிறதுக்காக இவ்வளவு நம்ம தூரம் ஒரு விளக்கம் வேற ஒன்றும் இல்லை. எந்த ஒரு முனிவர் சொன்ன எந்த முறையும் தவறான முறையில், ஆனா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விரைவை புரிந்துக்கணும். அதை விரிவாக நமக்கு எடுத்து சொல்லாத நமக்கு முன்னோர்களும் சரி, நமக்கு முன்னாடி வந்தவங்க சரி, சில விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லதன் காரணமாக நிறைய, அதாவது நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளாக மாறிடுச்சு. நிறைய நம்பிக்கை தான், அது 100% நம்பிக்கை தான். ஆனா என்ன ரீசன், எதுக்காக எப்போது செய்யணுங்கிற சொல்லாம விட்டதுனால அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு ஒரு லிஸ்ட்ல கொண்டு நம்ம சேர்த்துட்டோம். அப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு விளங்காத எல்லாமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். அப்போ அதுல ஒன்று இந்த யோகி அபயோகி. இந்த யோகி அபயோகி எப்படி ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அது ஹெச்ஆர் சேஷாத்ரி இவர் பெங்களூர் ஹெச்ஆர் சேஷாத்ரி அவர்கள் தி நியூ டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற புக்ல எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார். அவர் எந்த கிரந்தங்களை பார்த்து எழுதினாருன்னு எனக்கு தெரியாது. பட் அவர் எழுதினதுல இருந்து தான் நான் கொஞ்சமாவது படிக்க முடிஞ்சதுனால. ஏன்னா அவர் படிக்கலைன்னா எனக்கு யோகி அபயோகை பத்தி எனக்கு பெரிய நாலேஜ் இல்லாம வந்திருக்கும். அவர் அதுக்குன்னு ஒரு தனியா எழுதியிருக்கிறார். அதை நான் புரிந்து கொண்ட விதத்தை வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு அது சரியாகவே வருகிறது. இந்த யோகி அபயோகி எனக்கு சரியாக வேலை செய்யாது. புரிந்து கொண்ட விதம் சரியா புரிஞ்சுட்டோம்னா கரெக்டா இருக்கும், அவ்வளவுதான். அப்போ இந்த யோகி அபயோகினா என்ன? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரங்களை போலவே 27 நித்திய யோக நாமம் இருக்கிறது. விஷ்கம்பம் தொடங்கி பிரீத்தி, ஆயுஷ்மான் அப்படின்னு வரிசையா வைத்தியரி வரைக்கும் 27 யோகங்கள் இருக்கு. அந்த 27 யோகங்களுக்கும் ஒரு குணம் இருக்கிறது. ஒவ்வொரு யோகத்திற்கும் ஒரு குணம். அதுலயே அதிகண்டம், வியதிபாதம், கண்டம் அப்படிங்கிற யோகம், சூலம் அப்படிங்கிற யோகம், இதெல்லாம் நெகட்டிவான யோகங்கள். ஆயுஷ்மான், பிரீத்தி இதெல்லாம் நல்ல பாசிட்டிவான யோகங்கள். அப்ப அந்த யோகங்களை நம்ம எப்படி டிசைன் பண்ணிக்காங்க அப்படிங்கறது எல்லாமே நட்சத்திரங்களே நம்ம எடுக்கிறோம். நட்சத்திரங்களை எடுத்துற விட ஒரு நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான், அதே நட்சத்திரம் அடுத்தவருக்கு கெடுதலான நட்சத்திரமாக மாறும். ஆனா யோகங்கள் அப்படி மாறுவதில்லை. இந்த யோகங்களை எடுத்த விதம் எப்படின்னா சூரிய ஸ்புடம் பிளஸ் சந்திர ஸ்புடம், இதுதான் அவங்களுடைய கணக்கு.
சூரிய ஸ்புடத்துடன் சந்திர ஸ்புடத்தை கூட்டினால் யோகம் வந்துடும். இது நித்திய யோக நாமகரணம் சொல்லுவாங்க. அந்த யோகம் இப்ப எப்படி அஸ்வினி மேஷ ராசி 0 டிகிரி ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மாதிரி இந்த நித்திய யோகம்ங்கிறது விஷம்பம் அப்படிங்கிற யோகமானது பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பதாக சொல்லப்படுகிறது. பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப புனர்பூசம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 7 நட்சத்திரங்களை தாண்டி 8வது நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. சாதாரணமாக அஸ்வினி 0 டிகிரி எடுத்துட்டீங்கன்னா கடகராசி 120 டிகிரி முடிச்சீங்கன்னா 93.20 டிகிரி கடந்ததுக்கு அப்புறம் இந்த யோகஸ்புடம் ஸ்டார்ட் ஆகுது, நித்திய யோகஸ்புடம். இப்ப யோகிங் அப்படிங்கிறது என்னன்னா நித்திய யோகஸ்புடம் பிளஸ் சூரியஸ்புடம் பிளஸ் சந்திரஸ்புடம். அந்த யோகஸ்புடம் இந்த நித்திய யோகஸ்புடத்தையும் மூணையும் கூட்டி அது நம்ம ராசியில எந்த நட்சத்திரத்தில் விழுகிறதோ அந்த அந்த புள்ளி விழுகக்கூடிய நட்சத்திரம் யோகி. அந்த புள்ளி விழக்கூடிய ராசி அதிபதி டூப்ளிகேட் யோகி, அதாவது நகல் யோகின்னு சொல்லுவாங்க. நகல் யோகி எப்பவுமே யோகின்னு இருந்தா அவயோகின்னு ஒருத்தர், அதாவது யோகம் இருந்தா அவயோகம்னு ஒண்ணு இருக்குமே. அப்ப அந்த அவயோகி எப்படி இருக்கிறாங்கன்னா, எப்படி இப்ப நம்ம சூரியஸ்புடம் சந்திரஸ்புடம் 93.20 கூட்டுறோமோ அதுடன் 2 93.20 கூட்டினீங்கன்னா 186.40. அந்த 186.40 கூட்டினீங்கன்னா அவயோகஸ்புடம் உண்டு. இதை இன்னொரு விதத்திலும் சொல்லலாம். இப்ப அஸ்வின் நட்சத்திரம் 0 டிகிரி அங்க யோகஸ்புடம் வந்துருச்சு. அவயோகி கரெக்டா வெறும் 180 தான் சார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 180 கொண்டு வச்சு சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாத முடிவிலேயே 3ஆம் பாத தொடக்கத்திலேயே விழுகும். அப்ப சித்திர நட்சத்திரமானது 2 ராசியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கன்னி ராசியிலே இருக்கும், துலா ராசியிலும் இருக்கும். அப்ப 6ஆம் பாவம் உங்களுக்கு கெடுதலா 7ஆம் பாவம் கெடுதலான்னு சொல்றதுக்கு வழி இல்லை. அதனால தான் அந்த முழுமையாக நட்சத்திரத்தை பாதி நட்சத்திரத்தை விட்டுட்டு அந்த நட்சத்திரத்தை முழுமையாக எடுத்தீங்கன்னா 186.40. ஜெனிகம் அவங்க 186 எடுத்ததுக்கு உண்டான விகிதங்கள் நம்மளுடைய ஏன்னா எதுவுமே தெளிவர சொல்லப்படாதனால தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்மள புரிந்துக்க வேண்டியதா இருக்கு. நம்ம புரிந்து கொள்வதன் மூலமாக யோகம்ங்கிற 93.60 டிகிரினா 20 டிகிரிங்க அதை டபுளா பண்ணா 186.40 அப்படியும் எடுத்துக்கலாம். இல்ல 180 டிகிரி டைரக்டா வந்ததுன்னா ஒரு நட்சத்திரம் சரிபாதையில் விழுகுது, அதனால 2 பாதங்களையும் கூட எடுத்துங்க 6.40 எடுத்துட்டீங்கன்னா 186.40. இது ஏடா இருக்கு. இது ஒரு கணிதம், புரிதல், நம்ம புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு கணிதம். ஓகே, இப்போ இந்த யோகி விழக்கூடிய நட்சத்திரம் யோகஸ்புடம் விழக்கூடிய நட்சத்திரம் அந்த சூரியஸ்புடம் பிளஸ் சந்திரஸ்புடம் பிளஸ் அந்த யோகஸ்புடம் 93.20 இதை கூட்டி விழக்கூடிய ஒரு இடத்துல விழுகும். அந்த இடத்தில் விழக்கூடிய அந்த நட்சத்திரம் யோகியாக கருதப்படுகிறார். அந்த ராசி அதிபதி டூப்ளிகேட் யோகியாக கருதப்படுகிறார். ஓகே, இப்ப யோகின்னு எடுத்துட்டீங்கன்னா 3 விதம் தான். இப்ப நம்ம நட்சத்திரங்கள் எடுத்துட்டாலே படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு 3 விதம் தான் பிரிச்சிருக்காங்க. ஸ்ருதி, சிருஷ்டி, ஸ்ருதி, லயா, சிருஷ்டி, ஸ்ருதி, சம்ஹாரம் அப்படின்னு 3 விதமா பிரிச்சிருக்காங்க. அஸ்வினி படைத்தல், பரணி காத்தல், கிருத்திகை அழித்தல். ரோகிணி படைத்தல், மிருகசீரிடம் காத்தல், திருவாதிரை அழித்தல். புனர்பூசம் படைத்தல், பூசம் காத்தல், ஆயில்யம் அழித்தல். இந்த ஆர்டர்ல அப்படியே வரும். ஒரு நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் காத்தல் நட்சத்திரம், அடுத்த நட்சத்திரம் அழித்தல் நட்சத்திரம் வரும். இப்ப முதல் நட்சத்திரம் படைத்தல்னா 3வது நட்சத்திரம் அழித்தல் நட்சத்திரமா வரும். இதுதான் இதோடைய கான்செப்ட். இப்போ கேது அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே படைத்தல் நட்சத்திரமாக இருந்தா பரணி நட்சத்திரங்கள் எல்லாமே, அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே காத்தல் நட்சத்திரம், சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாமே அழித்தல் நட்சத்திரமாக வரும். இப்ப இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நவாம்சத்தை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றோம்? மேஷ ராசியில கேது, குரு, சந்திரன் 3 பேருடைய நட்சத்திரங்கள் நவாம்சம் மேஷ ராசி ஸ்டார்ட் ஆகும்.
சோ இவங்க 3 பேரும் ஒரு செட்டு. 3 பேருமே ஒருத்தர் யோகினா பாக்கி 2 பேரும் யோகி தான். ஒருத்தர் அபயோகினா பாக்கி 2 பேரும் அபயோகி தான். ஒருத்தர் சகயோகினா பாக்கி 2 பேரும் சகயோகி தான். இதுல மாறுபாடு இல்லை. அப்ப இந்த 3 பேரும் ஒரு செட்டு. அடுத்து சிம்மத்தில் தொடங்கக்கூடிய சுக்கிரன், செவ்வாய், சனி, இந்த 3 பேரும், இந்த 3 பேரும் ஒரு செட்டு, ஒரு குழு. அடுத்து தனுசில் தொடங்கக்கூடிய சூரியன், புதன், ராகு, இவங்க 3 பேரும் ஒரு குழு. இதில் எந்த குழு யோகியாக வருகிறதோ அதுக்கு அடுத்த குழு சகயோகியாக இருக்கும், அதுக்கு அடுத்த குழு அபயோகியாக இருக்கும். இப்படி நீங்க ரிவர்ஸ்ல வந்தீங்கன்னா, இப்ப மேஷத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தனுசில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அபயோக கிரகங்களாக வரும். தனுசில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு சிம்மத்தில் இருக்கிறது அபயோகமாக வரும். சிம்மத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மேஷத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அபயோகமாக வரும். இது நம்ம சிம்பிளா சொல்லுவாங்க, 6வது நட்சத்திரம் 6வது நட்சத்திரம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான ரீசன் இந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம புரிதல் படிக்கும் போது நமக்கு ஒரு தயக்கம் இருக்காது, எப்படி இதை வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா. ஓகே, சரி, இது நம்ம பேசிட்டோம். இந்த குரூப் நம்ம இப்ப சொல்லிட்டோம். இதுல சூரியன், ராகு மற்றும் புதன் இதை ஆளும் வர்க்கமாகவும், கேது, சந்திரன், குரு ஆன்மீக வர்க்கமாகவும், சுக்கிரன், செவ்வாய், சனி நடுத்தர வர்க்கமாகவும் பிரித்திருக்கிறார்கள். ஓகே, இப்ப எப்ப நம்ம திதி யோகம்னு வந்துட்டோம்னாலே நிச்சயமாக 0 ராசி, அதாவது தக்த ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப தக்த ராசிங்கிறது சூரியன் பிளஸ் சந்திரனுடைய சூரியன் சந்திரனிலிருந்து நகர்வதன் மூலமாக ஒரு ராசி மண்டலத்தை பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். சூரியன் சந்திரனிலிருந்து, அந்த பூமி தான் அதன் வெளிப்பாடு நகரும் போது பிரதமை திதி, துதிய திதி, ஒரு 12 டிகிரிகளுக்கும் ஒரு ராசி எரிக்கப்பட்ட ராசியாக கருதப்படுகிறது. சில பேர்த்துக்கு எரிக்கப்பட்ட ராசியில் இருக்கிற கிரகம், சார் எனக்கு அந்த எந்த நல்ல எல்லாம் நல்ல பலனை தான் செய்யுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதுல இன்னொரு விதமும் முனிவர்களே கொடுத்திருக்காங்க. யாருடைய ராசியில ஜலராசியில எரிக்கப்பட்ட, அதாவது ஜலராசியில இந்த தக்த ராசிகள் இருந்தாலும் அதிகமாக பாதிப்பதில்லை. நீர் கிரகங்கள் சுக்கிரனும் சந்திரனும் பலமாக இருந்து விட்டால் அந்த ஜாதகத்துல அந்த தக்த ராசி அதிகமாக பாதகம் செய்வதில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு விதிவிலக்கும் கொடுத்துருக்காங்க. சோ தக்த ராசியில கிரகம் எல்லாமே போஞ்சிரும் அப்படிங்கிற கான்செப்ட்ல கிடையாதுங்க, அதுலயும் வேறுபாடு இருக்குது. இந்த தக்த ராசிங்கிறது ஒரு துஸ்தானங்கள் 6, 8, 12 விழுந்து விட்டால் அந்த ஜாதகம் நன்மையே தரும். ஒரு அவயோகி தக்த ராசியில போய் விழுந்துட்டா அதுவும் நன்மையை தரும். ஓகே, அடுத்தது இதை நான் முதல்ல சொன்னதான். இப்ப கேது யோகினா ராகு அவயோகி, சுக்கிரன் யோகினா குரு அவயோகி, இப்படி இந்த ஒரு செட்டு யோகின்னு இன்னொரு செட்டு அவயோகி. இதை நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். ஆனா இந்த கிரகத்துக்கு இந்த கிரகம் மட்டும்தான் அவயோகிங்கிறது கிடையாது, அந்த செட்டு எல்லாமே அவயோகத்தை தரும், அந்த செட்டு எல்லாமே யோகத்தை தரும். ஒரு யோகி செட்டுனா அந்த செட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் யோகத்தை தரும். ஓகே, நம்ம அதை புரிஞ்சுட்டோம்னா கொஞ்சம் எளிமையாக. அடுத்தது இப்ப அடுத்த வருஷ பலனுக்கு வரும். இப்ப வருஷ பலன் இல்லாம நீங்க ஜனன ராசிலேயே இந்த யோக ஸ்புடமானது பாவ மத்தியத்தில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், அந்த பாவம் முழுக்க செழிப்பாக இருக்கும், அதன் திரிகோணமும் செழிப்பாக இருக்கும். எந்த பாவ மத்தியத்தில் விழுந்தாலும் சரி, 8ஆம் பாவத்தில் விழுந்தா நோ மேட்டர், ஆயுள் தீர்க்கம், திடீர் அதிர்ஷ்டம், அந்த மாதிரி உங்களுக்கு தான் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த விபரீத ராஜயோகம்லாம் அழகா ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கு. 6ஆம் பாவத்தில் விழுந்தாலும் சரி விபரீத ராஜயோகம் அழகா ஒர்க் அவுட். ஏன்னா பாவ மத்தியத்தில் விழுந்துச்சுன்னா, யோக ஸ்புடம் பாவ மத்தியத்தில் விழுந்துச்சுன்னா அந்த பாவம் மிக செழிப்பாக இருக்கும். ஓகே, அடுத்தது
துஸ்தானங்கள்ல பாவ மத்தியங்கள், அதாவது 3, 6, 12 அல்லது அவயோகி அல்லது அவயோகி நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும். இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு. இது சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஓகே. ஜென்மயோகி மற்றும் சகயோகி யோக புள்ளி நட்சத்திரம் மற்றும் ராசி அதிபதிகள் மற்றும் அவரின் சேர்க்கை பார்வை இவை எல்லாமே அற்புதமான யோகத்தை தருகிறது. ஜென்மயோகி எந்தெந்த பாவத்தை பார்க்கிறார், அவருடன் இணைந்த கிரகம் சகயோகி எந்தெந்த பாவத்தை பார்க்கிறார், யோக புள்ளி எந்த பாவத்தில் இருக்கிறது, இதெல்லாம் நமக்கு சேர்க்கை மற்றும் பார்வை. யோக கிரகத்தோட ஒரு யோக புள்ளியில ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு பார்வை பார்க்கும், அந்த கிரகமும் நன்மையை தரும். ஓகே, இது எல்லாமே நன்மையாக கருதப்பட வேண்டும். அடுத்தது இப்ப அப்படியே ததகத்துக்கு எப்படி கொண்டு வர்றது? இப்ப யோகிங்கிறது ஜனன ஜாதத்துக்கு நீங்க பார்க்கும்போது பெருசா நம்ம பலன் ரொம்ப குறைவாகத்தான் இருக்க முடியும். என்ன, யோகி எந்த பாவத்தில் இருக்கிறார், எந்த பாவத்தை பார்க்கிறார், அதனுடைய தசாபுக்தி காலங்களில் நன்மை செய்வார். அவயோகி எங்க இருக்கிறார், எந்த பாவத்தை பார்க்கிறார், அவருடைய புக்தி காலங்களில் பிரச்சனை கொடுப்பார். ஓகே, எந்த பாவத்திற்கு பாவத்தை விளங்க வைப்பார் அப்படிங்கிறது எல்லாமே யோகி அவயோகி ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் கூட்டுறதுனால இது பெருசா எங்கேயும் விரிவடையில. திடீர்னு ஒரு நாள் ஒரு ததகம் ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கும், ததகம் பார்த்துட்டு இருக்கும் போது ஏன் இதுல யோகி நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு ததகத்துக்கு யோகி போட்டார். ததகத்துக்கு யோகி போட்ட உடனே நிறைய விஷயங்கள் ஒன் பை ஒன்னா அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது 2018, 19லயே இந்த வேலையை முடிச்சுட்டேன் நான். அதனால வெளியே சொல்வதற்கு நம்ம முதல்ல ரெடி ஆயிக்கணும். ஏன்னா குறைஞ்சது ஒரு விதியை நம்ம வெளியே எல்லாம் சொல்லணும், கிட்டத்தட்ட ஒரு 500, 600 ஜாதகங்களாகவும் பொருத்தி பார்த்து சரியாக வந்தால் மட்டும்தான் நம்ம சொல்லணும். இல்லைன்னா இந்த காலத்துல நம்ம ஒரு புதுமை ஒண்ணு சொல்லும் போது ஒரு சரியான ஒரு விதத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அந்த முறையான ஜெயிக்காது. அப்ப யோகி அவயோங்கிறது வெறும் ஜனனஜாதத்துல மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க, ததகத்தில் யாரும் பார்க்கவில்லை. நான் ததகத்துக்குள்ள இணைச்சு பார்க்கும் போது எனக்கு கிடைத்த பலன் மிக அருமையாக இருந்தது. இது 2019 என் நண்பர்களுக்கெல்லாம் நான் மெயில் கூட பண்ணியிருக்கேன். அப்போ இந்த யோகி பிளஸ் அவயோகி ததகத்தில் வரும்போது எவ்வாறு வேலை செய்யுது, சூப்பரா வேலை செய்யுது. ஜனனகால யோகி அந்த ஆண்டிற்கும் அவனே யோகியாகி விட்டார். ஜனன காலத்திலே ஒரு யோகிதான், அந்த வருடத்துக்கும் அந்த ஆண்டிற்கும் ஒரு யோகி. அந்த ஒவ்வொரு ஆண்டுக்கும் ததகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறேன் நானு. ததகத்தில் இருக்கும்போது சூரிய ஸ்புடம் என்றைக்கும் மாறாது. எந்த வருடமும் சூரிய ஸ்புடம் மாறாது. மாறக்கூடியது சந்திரஸ்புடமும் லக்னஸ்புடம் மட்டும்தான் மாறும். ஒவ்வொரு வருடமும் லக்னமானது 92.25 டிகிரி தள்ளி 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 தான் போய் விழுகும். அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் சந்திரனானது 10.10 நட்சத்திரம் 2 பாதங்களை கடந்து தான் போய் விழுகும். அந்த 2வது பாதத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். அப்படிதான் கடந்து இந்த வருடம் 10. இந்த வருடம் ஒரு ஆயில நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறந்த, ஆயில நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் அதுல இருந்து கரெக்டா 11வது நட்சத்திரம் இருக்கும்போது பர்த்டே வந்துடும். அதான் பூரண நட்சத்திரம் சந்திரன் இருக்கும்போது பர்த்டே வந்துடும். ஈஸியா சொல்லிடலாம். ஆனா அந்த 10.2 பாதங்கள் இந்த கணிதம் ஒரு அனுபவிச்சு, அதாவது நிறைய ஜாட்டு பார்க்கும்போது அந்த விஷயம் நமக்கு தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சிடணும், நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அவ்வளவுதான். அப்போ நமக்கு தேவை சூரியஸ்புடம். ததகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியஸ்புடம் மாறப்போவது இல்லை. நம்ம ஜனனகாலம் என்ன சூரியஸ்புடம் அதே சூரியஸ்புடத்துக்கு பார்ப்பதுதான் வருஷப்பலன், வருஷ பிரவேஷ். திதி பிரவேசங்கிறது வேற, வருஷ பிரவேஷ் நம்ம பேசுறது வருஷ பிரவேஷ். அப்ப அந்த சூரியஸ்புடம் அது கான்ஸ்டன்ட், சந்திரஸ்புடம் கூட யோகஸ்புடம் கான்ஸ்டன்ட் 93.20 அதுவும் கான்ஸ்டன்ட். சூரியஸ்புடம் கான்ஸ்டன்ட்,
யோக ஸ்புடமும் கான்ஸ்டன்ட். மாறக்கூடிய சந்திர ஸ்புடத்தை மட்டும் ஆட் பண்ணா போதும். இந்த வருடத்தில் யோகி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், இந்த வருடத்தில் அவயோகி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்படி பார்க்கும்போது ஜென்ம யோகி அந்த தஜக ஆண்டில யோகியா வந்துட்டு அவர் தக்தராசிக்கு போயிடக்கூடாது. மெயினா தக்தராசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோகி தக்தராசிக்கு போகக்கூடாது. யோகி ராசிக்கு போகாம 6, 8, 12 பாவங்களும் பாக்கி நல்ல பாவத்தில் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோ. அந்த வருடம் வாழ்க்கை மிகச் சிறப்பான வருடம். குழந்தை பாக்கியம் வர்றதும் சரி, கல்யாணமாக சரி, வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரி, நல்ல சம்பாதிக்கும் சரி, வீடு கட்டுறது சரி, எல்லாமே அந்த வருடத்தில் நடக்கும். இது நான் நிறைய சார்ட் அனலைஸ் பண்ணதுனால தைரியமா கான்பிடண்டா சொல்றேன். அடுத்தது, இந்த ஜென்ம யோகி எப்பவெல்லாம் அபயோகியாக மாறுகிறாரோ, ஜென்ம யோகி அபயோகியா மாறுறதுங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த சார்ட்ல. அபயோகியா மாறி அவன் தக்கராசியில் இருக்கக்கூடாது. அபயோகியா மாறி தக்தராசி இருந்தா அந்த வருடம் நல்லாவே இருக்கும். ஆனா அபயோகியாக மாறி தக்தராசி இல்லாமல் இருந்துட்டாரு அப்படின்னா, நம்ம நண்பர் யாரு முழுமையாக நம்பி இருக்குமோ அவர் நம்மளுக்கு முதுகில் குத்துற மாதிரி. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் ஜூலியஸ் சீசர் கதை. ஜூலியஸ் சீசர் செனட்ல இருக்கிறவங்க எல்லாம் அவர் மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு வந்து எல்லாருமே அவர் மேல ஒரு குற்றத்தை சுமத்தி அவர் எல்லாரும் கத்தியில குத்துறாங்க. இருந்தாலும் ஜூலியஸ் தெம்பா நிக்கிற, ஏன்னா தனக்கு பின்னாடி தன் நண்பர் புரூட்டஸ் இருக்கிறார் அப்படின்ட்டு. இந்த செனட் உறுப்பினர்லாம் குத்த முடியாது. கடைசியாக புரூட்டஸும் கத்தியில ஒரு குத்துறோன்னு ஜூலியஸ் சீசர் சொன்ன கடைசி வாக்கியம் திரும்பி பார்த்துட்டு, யூ டு புரூட்டஸ், ஏன்னா உடனே நம்பிட்டு இருந்த நீ என்ன குத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. யூ டு புரூட்டஸ் கடைசியாக வாக்கியம். இது ஷேக்ஸ்பியரோட கதையில வரும். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், தப்பா நினைச்சுக்கொண்டா. அப்ப நமக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த கிரகம் அபயோகியாக மாறிவிட்டால் அந்த வருடத்தில் இருக்கக்கூடிய இழப்புகளும் இறப்புகளும் அதிகம். இழப்புகளும் இருக்கும், இறப்புகளும் இருக்கும். திருட்டு போகிறது, லாஸ் ஆகிறது, வீண் அலைச்சல், இறப்புகள், இதெல்லாமே. சரி, இப்ப ஜனன காலத்துல அபயோகின்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரு யோகியா மாறிட்டாருன்னா நிறைய முதல்ல அபயோகத்துக்கு உண்டான ஸ்ட்ரகிள்ஸ் கொடுப்பார். கடைசியில அத்தனை ஸ்ட்ரகிளும் சேர்ந்து வச்சு விக்டரி கொடுத்துருவார். ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும்னா, இப்ப அந்த கேள்வி கேட்ட நண்பர் இல்லை, கேசி முத்து அப்படின்னு சொல்லிட்டு கோவை மாவட்டத்தில் ஒரு பெரிய ஏடிஎம்கேல பெரிய லீடர் இருக்காரு. அப்ப ஜெயலலிதாவை 2வது முறையாக அவருக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க அப்படின்னு வர்ற சமயத்துல அவங்க வந்திருக்காரு. வந்து எங்கிட்ட பிரச்சனை கேட்டாரு. மறுநாள் திங்கட்கிழமை தீர்ப்பு சொல்ல போகிறார். முதலாம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கிட்ட ஒரு பிரச்சனை கேட்க வர்றாரு. அப்புறம் பார்த்துட்டு அவருக்கு எங்களுக்கு இந்த அமைப்பு பார்த்தோன்னா அவரு சொன்ன ஒரே வார்த்தை சொன்னார், அநேகமா இந்த மாதிரி வெளிவந்துடும், திரும்பி ஆட்சி அமைக்கும். ஏன்னா கஷ்டமெல்லாம் பட்டுச்சு, நீ வெளிவந்துடும், ஆட்சி அமைக்கும் பண்ணு. அவரு சொன்ன ஒரு வார்த்தை, இல்லை சார் நீங்க தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னுடைய மூஞ்சிக்காக சொல்றேன்னு நினைக்கிறேன், இந்த அம்மா வெளிவரும் வாய்ப்புன்னு நிறைய சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் யாரும் தலைமை கழகத்தை விட்டு வெளியே வராதீங்க, ரோட்ல வந்து எந்த தகராறு பண்ணாதீங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை அந்த தர்மபுரியில இந்த 4 பேர்த்த பஸ்ல ஏற்றி கொண்டுட்டாங்கிற பிரச்சனை வந்தது. அதனால நிறைய அவமானம் வந்துச்சு. அதனால யாரும் வெளியே வராங்கன்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சார் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஐயா எனக்கு அரசியல் தெரியாத, ஜோதிடம் மட்டும் தான் தெரியும், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த நாள் காலையில தீர்ப்பு வந்து 10:40 நம்ம தீர்ப்பு வந்து அடுத்த நிமிஷம் எனக்கு போன் எடுத்து, ஐயா நீங்க எப்படியா சொன்னீங்க அப்படின்னாரு. எனக்கு இவ்வளவுதான் தெரியும், ஜோதிடம் தான் தெரியும், எதுவும் தெரியாது. அப்ப கடுமையை கொடுத்தாலும் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல பலனை கொண்டு வரும். ஓகே, ஜென்ம அபயோகி என்னுடைய மோசமான எதிரி எனக்கு நன்மை செய்ய போகிறார்னா, என்னுடைய எதிர் நன்மையை நண்பனோட நன்மை செய்வான், மோசமான எதிரி நன்மை செய்யறாருன்னா நிச்சயமாக நான் வெற்றி அடைந்து விடுவேன் அப்படிங்கிறது தான்
இதோடைய பேஸ் கான்செப்ட். இந்த விதிகள் வந்து இரண்டுக்கும் உண்டான விதிகளை இணைத்து பார்த்து உருவாக்கி இருக்கிறோம். இத மேக்சிமம் தவறு வராது அப்படின்னு நினைப்பு உங்க எல்லாத்துக்கிட்ட நான் சொல்றேன். ஓகே, அடுத்து பாக்கி இருக்கிற விதிகள்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரலா இருக்கிற ப்ரிடிக்ஷன் தான், ஜெனரல் விதி தான். பாக்கி எல்லாமே சுபம்னா என்ன, அசுபம்னா என்ன, இந்த கிரகங்கள், ராசி, பாவம், நட்சத்திரம் இது எல்லாமே சொந்த ராசியிலே சொந்த நட்சத்திரத்திலே இருந்துச்சுன்னா சுபம், நீச்ச ராசியிலையோ இல்ல தக்த ராசியிலோ இருந்தா அசுபம். பாவங்கள்ல கேந்திர கோணங்கள்ல லாபஸ்தானத்துல தனஸ்தானத்துல சுபம், துஸ்தானத்துல இருந்த 6, 8, 12 அண்ட் 3 இது அசுபம். தமிழ் இருக்கு, சாரி, நான் தமிழ்ல படிச்சுட்டு இங்கிலீஷை பார்த்து இருப்பேன். சுபபாவ அதிபதி தக்தராசின் அதிபதியை தவிர யோகி மற்றும் சகயோகி எல்லாமே தக்தராசி ஒரு யோகியாக இருந்தாலும் தக்தராசின் அதிபதி சுபத்துல வரமாட்டாரு. சோ இங்க வந்து சுபபாவ அதிபதிகள் தக்தராசியை தவிர யோகி மற்றும் சகயோகி எல்லாமே சுபமாக கருதப்படும். அசுபபாவ அதிபதிகள் தக்தராசியை மற்ற அவயோகி எல்லாமே அசுபமாக கருதப்படும். சுபகிரகங்கள் நட்சத்திரங்கள் அசுபகிரகங்கள் நட்சத்திரம், சுபகிரகங்கள் நட்சத்திரங்கள் சுபமாகவும் அசுபகிரக நட்சத்திரமும் அசுபமாக கருத வேண்டும். ஓகே, இது விதிகள். அடுத்த விதி, சனி, செவ்வாய், ராகு அல்லது கேது ஆகியோர் யோகி ஆகுவதற்கு தகுதி பெறும் போது, ஜனனகால சாட்ல அவருக்கு எப்படி வேணா இருக்கலாம், இந்த வருட சாட்ல அவங்க யோகியாக தகுதி பெறும் போது சாதகமான பலனை செய்வார்கள், மிகவும் சிறப்பான பலனை செய்வார்கள். அதே போல் துஸ்தானி அதிபதிகள் தக்த ராசிகள் அதிபதி மற்றும் அசுப யோகி அசுபங்கள் யோகி நிலையை அடையும் போது, அசுபகிரகங்கள் யோகி நிலையை அடையும் போது அவர்களும் சுபமாக மாறுகிறார்கள். ஓகே, ஆனாலும் சுபத்துவத்தை அதிகமாக செய்ய மாட்டார். தக்தராசி சுபராசியாக சுபமாக யோகியாக, தக்தராசி அதிபதி யோகியாக தக்தராசி இல்லாம இருந்தா சுபத்தை பண்ணுவார், தக்தராசி இருந்தா சுபத்தை பண்ண மாட்டார். ஓகே, அதையும் நம்ம கொஞ்சம் எல்லாம் பார்க்கணும். யோகி செழிப்பாக இருப்பதற்கு சொந்த ராசி, உச்சம், மூலத்திரிகோணம் அல்லது நட்பு ராசி, அம்சம், சுபகிரக சேர்க்கை, பார்வை மற்றும் சுபகர்த்தரி போன்ற சுபயோகங்களில் இருந்தால் மிக செழிப்பான ஒரு பலனை தருவார், மிக நல்ல பலனை தருவார். அவரே கஷ்டத்தில் இருந்தாருன்னா கஷ்டம் பலனை மிக குறைவாகத்தான் கொடுப்பார். அதே போல அவயோகி துஸ்தானம், நீச்சம், சத்துர் ராசி அல்லது அம்சத்திலேயோ அல்லது அசுப கிரக சேர்க்கையுடனோ அல்லது பார்வையுடனோ பாவகத்தினுடன் யோகத்துடன் இருந்தாலோ அல்லது அஸ்தமனம் அடைந்திருந்தாலோ அசுப யோகங்கள் மூலம் அளிக்கப்பட்டிருந்தாலோ மிக சிறப்பான பலனை அதுவும் தன். என கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு அசுபகிரகம் நீச்சமாயிடுச்சு, நன்மை. ஓகே, அடுத்து 6, 8, 12 பாவங்கள் தக்த ராசிகள் இருந்தால் எதிரிகள் இல்லை, கடன் இல்லை, நஷ்டம் இல்லை போன்ற நல்ல பலன்கள் உண்டாகும். ஏன்னா தக்த ராசி ஒரு நெகட்டிவ், அந்த நெகட்டிவ் வந்து 6, 8, 12 போய் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எதிரி இல்லை, கடன் இல்லை, நஷ்டம் இல்லை போன்ற நல்ல பலன்கள் உண்டாகும். அசுபராசியில் உள்ள சுபகிரகங்கள் வக்கரத்தின் போது நல்ல பலனை தருகின்றன. அசுபகிரகங்கள் வக்கரமாக இருக்கக்கூடாது, ஏனெனில் அவை தீமை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்தது. ஒரு அசுபராசியில் 6, 8 அல்லது ஈவன் தக்த ராசியிலேயோ கூட ஒரு சுபகிரகம் இருந்து வக்கரகதி அடைந்திருந்ததுனால் அது நல்ல பலனை தரும். அதே சமயத்துல அசுபராசியிலையோ அல்லது தக்த ராசியிலையோ ஒரு அசுப கிரகம் நெகட்டிவ் வக்கரகதி அடைஞ்சதுன்னா, அவயோகி வக்கரகதி அடையக்கூடாது, அடைஞ்சதுன்னா நெகட்டிவ் பலனை தரும். ஓகே, ராகும் கேதுவும் இயற்கை அசுபர்கள். அவர்கள் தக்த ராசியில் இருக்கும் போது மிகவும் நல்லவராக மாறுகிறார்கள். ஏன்னா தக்த ராசி ஆல்ரெடி பேர்ன்ட் ராசி, அங்க ராகு கேது போகும்போது அதனுடைய பலன்கள் மாறும். ஓகே, இங்க கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அவசரமா காலை டைப் பண்ண, அதனால தக்த ராசி இடங்கள்ல தகராசி என்னமோ கொஞ்சம் மாறி இருக்கும்.
தயவுசெய்து அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்காதீங்க, கருத்தை மட்டும் கொஞ்சம் கேட்டுங்க ப்ளீஸ். ஏன்னா இமீடியட் டிரான்ஸ்ஃபர் பண்ண இமீடியட்டா. ஓகே. யோகி நட்சத்திர அதிபதி யோகி ஆகிறார். இப்ப யோக கூட எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திர அதிபதி யோகியார். அதே போல அவயோகி நட்சத்திர அதிபதி அவயோகி ஆகிறார். ஓகே. அவர்களுடைய வலிமைகளை ஜாதகத்தில் அவர்கள் நிலைமையை பொறுத்து பார்க்க வேண்டும். இப்ப யோகி வலிமை பெற்றிருந்தா நல்ல யோகம் அந்த வருடம், அவயோகி வலிமை பெற்றிருந்தா அந்த வருடம் மிக கடுமையாக பிரச்சனை ஏற்படும். ஓகே. அந்த நிலையை ஜாதகத்தில் பார்க்கணும். யோகி சாதகமான இடத்தில் இருந்தால் நல்ல பலன் வருகிறார். அதே போல அவயோகி கிரகம் சாதகமற்ற இடத்தில் நீச்சத்தில் இருந்தால் மிக சிறந்த பலன். சுப மற்றும் அசுப ராசிகளிலோ அல்லது நட்சத்திரங்களிலோ நட்சத்திர அதிபதிகள் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஓகே. உதாரணமாக 8ஆம் அதிபதி அவயோகி நட்சத்திரத்தில் இருந்தால் 8th லார்ட் 8ஆம் அதிபதி நமக்கு நட்டத்தை கொடுக்கொண்டு பிரச்சனை கொடுக்கொண்டு ஒரு அவயோகி நட்சத்திரம் அப்ப நல்லது. ஆனால் அவயோகி நட்சத்திர அதிபதியும் நீச்சமாக இருக்க வேண்டும், இருந்தால் டபுள் பெனிஃபிட். அவயோகி அந்த ராசிக்குரிய நட்சத்திர அதிபதி அவர் நீச்சமாக இருந்துட்டாருன்னா டபுள் பெனிஃபிட். 8ஆம் அதிபதி யோகி நட்சத்திரத்தில் அல்லது அதன் குழுவில் இருந்தால், எல்லாமே குழுவும் கூட சேர்த்துக்குங்க, நட்சத்திர அதிபதி நீச்சமாகவோ அல்லது பாதிக்கப்பட்டோ இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. இப்ப அசுப நட்சத்திரத்தில் இருந்துட்டா அந்த நட்சத்திர அதிபதி பாதிக்கப்படணும். ஆனா சுப நட்சத்திரம் இருக்கும்போது பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் யோகியல் நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார்கள் 8ஆம் பாவத்தில். இந்த விதத்தில் 8ஆம் அதிபதி யோகி நட்சத்திரத்திலிருந்து நட்சத்திர அதிபதி வலுவாகவும் சுபத்தாக்கத்துடன் இருந்தால் ஜாதகர் 8ஆம் வீட்டு காரகத்துவங்களால் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அவர் இறுதியில் அவற்றை சமாளிப்பார் அல்லது லாபம் பெறுவார். சார் எல்ஐசி பணம் வருமா சார் 8ஆம் பாவம்? என் பிஎஃப் பணம் வருமா 8ஆம் பாவம்? என்னுடைய கிராஜுவிட்டி லோன், என்னுடைய பழைய பிஎஃப் கிராஜுவிட்டி ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் அதிபதி ஒரு யோகியுடனோ அல்லது சுப கிரகத்தினோ சம்பந்தப்படும் போது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஓகே. 8ஆம் பாவம் மோசம்தான், ஆனா அந்த அதிபதி நல்லா இருந்தா அந்த அதுல இருக்கக்கூடிய நல்ல காரகத்துவம் வெளிப்படும். ஓகே. 8ஆம் வீடு காரகத்துவம் தக்தராசி அல்லது அசுபராசி அல்லது பாவத்தில் உள்ள அதிக கிரகங்கள் இருப்பது நல்லது. ஆனால் அவை வக்கரமாக இருந்தால் கெட்டதாக மாறும். 8வது வீடு அதன் காரகத்துவம் தக்தராசி அதிபதி அல்லது பாவத்தில் உள்ள அசுப கிரகங்கள் இங்கெல்லாம் இருக்கிறது நல்லது. 8ஆம் வீட்டுல அசுப கிரகம் இருக்கிறது, 8ஆம் அதிபதி அசுபராசியில் இருக்கிறது, தகத்தராசியில் இருக்கிறது, இது எல்லாமே நல்லது. ஆனால் வக்கரமாக இருந்தால் கெட்டதாக மாறும். யோகி அல்லது அவயோகிகள் இணைக்கப்பட்ட கிரகங்கள் அவற்றின் குணாதிசயங்களை தவிர அவற்றின் தன்மையிலும் பிரதிபலிக்கின்றன. ஜென்மயோகி நட்சத்திரத்தில் உள்ள சகயோகி அல்லது நேர்மாறாக உயர்ந்த யோகத்தை அளிக்கிறார். சத்துரு நட்சத்திரத்தில் அவயோகி நல்லவர். இப்ப ஜென்மயோகி சகயோகி நட்சத்திரத்திலேயோ அல்ல ஜென்ம லக்னம் ஜென்மயோகி நட்சத்திரத்திலேயோ அல்ல சகயோகி ஜென்மயோகி நட்சத்திரத்திலேயோ இருந்தால் மிக சிறப்பான பலனை கொடுப்பார்கள். அவயோகி சத்திர நட்சத்திரத்துல போய் உட்காந்துட்டாரு, அவருக்கு பகை சனி வந்து செவ்வாயோட நட்சத்திரத்துல போய் உட்காருது, சத்திர நட்சத்திரம் உட்கார்ந்தால் அது மிக நன்மையை தரும். சுபபாவம் அல்லது சுப ராசியில் யோகி சிறந்தது, அசுபபாவத்தில் அல்லது அசுப ராசியில் யோகி நல்லதல்ல. யோகி சுபபாவம் அல்லது ராசி அதிபதி சிறப்பானவர், யோகி அசுபபாவம் அல்லது ராசி அதிபதி ஓரளவுக்கு நல்லது. யோகி அல்லது சகயோகி நட்சத்திரத்தில் அவயோகி தடைகளுக்கு பிறகு நல்ல பலன்கள் தக்த ராசியில் அவயோகி நல்லது. இங்க ஒரு புதுசாப்பிக்கு நல்ல பலன்கள் அப்படின்னு புதுசாப்பிக்கணும் வைக்காமட்ட, சாரி. அதனால சாரி.
புதுசா வைக்க மாட்டேன். அதனால அது 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 அடுத்த லைன் இது. தக்த ராசியில் அவயோகி நல்லது. ஓகே. தக்த ராசியில் அல்லது தக்த ராசிக்கு அதிபதி சொந்தமான நட்சத்திரத்தில் ராகு அல்லது கேது இருப்பது நல்லது. அவயோகிடன் ராகு கேது இருந்தால் அது அவயோகிக்கு சொந்தமான நட்சத்திரத்தில் இருந்தால் மிகவும் நல்லது. இரண்டு நட்சத்திர அதிபதிகளுக்கு இடையே பரிவர்த்தனை நடக்கும் போது ஒன்றின் பலன் மற்றொரு காலத்தில் உணரப்படும். இப்ப 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் அல்லது 5ஆம் பாவம் 6ஆம் பாவம் ஏதோ ஒண்ணு 2 பாவங்கள் பரிவர்த்தனை பெறுகிறது வச்சுக்கோங்க. இப்ப 6ஆம் பாவத்தின் பலன் 5ஆம் பாவம் அதிபதியுடைய நேரத்திலும் 5ஆம் அதிபதியுடைய பலன் 6ஆம் அதிபதியின் நேரத்திலும் தெரிந்து கொள்ளலாம். ஓகே. ஒரு கிரகத்துக்கு சொந்தமான 2 ராசிகளில் ஒன்று சுபமாகவும் மற்றும் அசுபமாகவும் இருந்தால் அது பலன்கள் மாறுபடும். அதாவது ஃபுல் நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ் ஒரு நார்மல் ரிசல்ட் கொடுக்கும். ஓகே. யோகி நட்சத்திரத்தில் லக்னம் இருக்கும்போது ஜாதகம் செழிப்பாக இருக்கும். அவயோகி நட்சத்திரத்தில் லக்னம் இருக்கும்போது வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கும். இது என்ன ஜாதத்துக்கும் பொருந்தும், அந்த வருடத்திற்கும் பொருந்தும். இந்த வருடத்துக்கு கஷ்டம் அதிகம், இந்த வருடத்துக்கு நன்மை அதிகங்கிறது இதை வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்து இன்னொரு முறையை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். முன்சோத்திரி முத்தா தசா. இதை பத்தி முதல்ல ஒரு கிளாஸே எடுத்துட்டேன். இந்த ஸ்டார் அகாடமியில ஒரு கிளாஸ் எடுத்துங்க. விம்சோத்திரி முத்தா தசா. இது அப்படியே கொஞ்சம் டைம் இல்லாதனால அப்படியே இங்கிலீஷ்ல அப்படியே போட்டேன். இந்த விம்சோத்திரி முத்தா தசை தமிழ் படிச்சிருப்பேன். கொஞ்சம் பாதி தமிழ் போட்டுனா அதுக்கப்புறம் டைம் இல்லை, அதனால நிறுத்திட்டேன். இந்த விம்சோத்திரி முத்தா தசாவை எப்படி கணக்கு போடுறது அப்படின்னா ஒன்று ரொம்ப சிம்பிள். நமக்கு எல்லாத்துக்குமே தசா ஆர்டர் தெரியும், தசா புத்தி தெரியும். கேதுவில் ஆரம்பித்து புதனில் முடிக்கிற வரைக்கும் மொத்தம் 120 ஆண்டுகள். இந்த ஆண்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா பாலப்பாடமே அதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப அந்த 120 ஆண்டுகள் இன்ட்டு 3 போடுங்க 360 நாட்கள். அப்ப 120 ஆண்டுகளை 120 நாட்களாக போட்டுக்குங்க. இன்ட்டு 3 போட்டீங்கன்னா 360 நாட்கள். 120 நாட்கள் இன்ட்டு 3 360 நாட்கள். இப்ப ஒவ்வொரு ஆண்டும் அந்த 9 கிரகத்தினுடைய தசாபுக்தியிலையும் பலன் சொல்லுவதுதான் இந்த விம்சோத்திரி முத்தா தசா. கேதுன்னு எடுத்து சூரியன் ஆரம்பத்தில் சூரியன் ஆரம்பிச்சிருக்குமா? சூரியன் ஒவ்வொரு வருடத்திலும் 18 நாட்கள். அதனுடைய தசாபுக்தியே 18 நாட்கள் மட்டும்தான். சந்திரன் 1 மாதம், செவ்வாய் 21 நாட்கள், ராகு 54 நாட்கள், குரு 48 நாட்கள், சனி 57 நாட்கள், புதன் 51 நாட்கள், கேது 21 நாட்கள், சுக்கரன் 60 நாட்கள். மொத்தம் கூட்டம் 360 நாட்கள் வந்துடும். சார் 365 நாட்கள்னா இந்த கூட்டும் போது அந்த 5 நாள் அட்ஜஸ்ட் ஆயிடும். எப்படி அட்ஜஸ்ட் ஆகுறதையும் காட்டிடுறோம் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ நம்ம ஒரு ஜாதகத்துக்குள்ள போடலாம். இது எதுக்காக இப்ப விம்சோத்திரி தசா கொண்டோம்னா, இப்போ தசகத்துல ஒரு காரியம் நடக்க நம்ம முடிவு எடுக்கிறோம். அந்த காரியம் எப்ப நடக்கும், எந்த நாளில் நடக்கும், நம்ம நாள் வரைக்கும் சொல்ல முடியாது. அந்த ஒரு வார கணக்கு எடுத்து சொல்லிடலாம். இப்ப இந்த திசையவே புக்திகளாக பிரிக்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா கரெக்டா 4 வரைக்கும் நீங்க கொண்டு போயிடலாம். ஆனா அதுக்கு ரொம்ப டைம் இருக்குங்கிறதுனால தசையோட நிறுத்திக்குவோம். அடுத்து இன்னொரு 2 நாள் டைம் கிடைக்கும் போது இந்த விம்சோத்திரி தசாலேயே எப்படி நமக்கு வேற எதுவுமே வேணாம் சார், வெறும் விம்சோத்திரி முத்தா தசா தெரிஞ்சா மட்டும் போதும். இந்த ஜாதகத்துக்கு எப்ப திருமணமாகும், எந்த ஆண்டுக்கு திருமணமாகும், எப்ப குழந்தை பிறக்கும், எப்ப வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறது எல்லாத்தையும் வெறும் விம்சோத்திரி முத்தா தசா ஒன்ன மட்டும் வச்சு சொல்லிடலாம். எந்த ஆண்டில் நடக்கும்னு சொல்ல, எந்த ஆண்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஆண்டுல இந்த நாள்ல நடக்கும் சொல்றதுக்கு அந்த தசாபுத்தி போட்டுக்கலாம். ஆனா இந்த தசாபுத்தி ஆரம்பம் எடுக்கிறது நமக்கு எந்த ஆண்டுல எது நடக்கும்னு சொல்றதுக்குரிய ஒரு தன்மையானது அந்த விம்சோத்திரி முத்தா தசா நிறைய இருக்கு. நம்ம அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது விம்சோத்திரி முத்தா தசாவும் பராசரர் கொடுத்த தசைகளில் ஒன்று. ஓகே. சோ இதுல இருந்து மாறுபட்ட கருத்து இல்லை. அடுத்தது இப்ப இந்த ஜாதகம் பிறந்து 20/3/1984 3:58 AM தாராபுரம். எங்க சொந்த ஊர்ல பிறந்தவர், எங்க ரிலேஷன் தான். இவருடைய யோகி பாக்கி எதுவுமே வேண்டாம். இப்போதைக்கு நம்ம வெறும் யோகி அவயோகி மட்டும் கான்சென்ட் பண்ணுவோம். பாக்கி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கண்டினியூஸா படிக்க வேண்டிய சப்ஜெக்டை ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப நான் ஃபுல்லா டெவலப் பண்ணி சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால வெறும் யோகியோட நிறுத்திக்கிறேன். அந்த யோகி பிளஸ் அவர் எப்படி அமைஞ்சிருக்கிறார் இது வரைக்கும் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணிப்போம். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் பிறக்கும் போது ஜனன யோகி சுக்கிரன், ஜனன அவயோகி குரு, இது 2 மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க.
இவருக்கு யோகம் எல்லாம் சுக்கிரனால் நடைபெறும், அவயோகம் எல்லாம் குருவால் நடைபெறும். ஓகே, இப்ப இவருக்கு திருமணம் 29வது வயசுல திருமணம் நடக்குது. அந்த இப்ப இந்த லெப்ட் சைட்ல போட்டுக்கிறது, இடது பக்கம் போட்டிருப்பது அவங்க ஜனனகால ஜாதகம், வலது பக்கம் போட்டிருப்பது தஜக ஜாதகம், தஜக ஆண்டின் ஜாதகம். ஓகே, இப்ப ஜனனகால யோகியே இந்த வருடமும் யோகியாக வந்திருக்கிறார். ஜனனகால யோகி இந்த வருடம் யோகியா வந்திருக்கிறார். சோ அந்த யோகி வந்து எங்க இருக்கிறாரு? லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கிறார். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்துருங்க, லெஃப்ட் சைடுக்கு வந்திருக்காரு, லக்னத்திலே இருக்கிறார். அப்ப ஜாதகருக்கு மிகச்சிறப்பாக செயலை செய்ய போகிறார். இந்த லக்னத்தில் இருந்துட்டு எத்தனை பாவத்தை பார்க்கிறார்? 7ஆம் பாவத்தை பார்க்கிறார். அப்ப 7ஆம் பாவத்துக்குரிய காரகத்தை அந்த காரியத்துல அந்த காலத்துல செய்ய போகிறார், திருமணத்தை செய்ய போகிறார். சோ இதை நம்ம விம்சோத்தரி முத்தாதசையில எப்படி பார்க்கிறது? ஓகே, இது விம்சோத்தரி தசா கணிதத்தை நான் முதல்ல தமிழ்ல சொன்ன பாருங்க, அதே தான் இங்க இங்கிலீஷ்ல எழுதுறது இங்க தமிழ்ல மாத்துக்கிறேன். இது எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது இது மட்டும் தமிழ் படுத்திக்க மாட்டேன். இப்ப அவருடைய ஜென்ம நட்சத்திரம் சுவாதி, பாக்கி எல்லாமே நம்ம எப்படி சாதாரணமாக கர்ப்ப செல் இருந்தது போக மீதம் சென்றது போக நின்றது அப்படின்னு போடுறோம்ல, அதே கணக்கு தான், வேற எந்த கணக்கும் கிடையாது. ஆனா இவர் பிறக்கும் போது சுவாதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்துல 11.2, அதாவது அங்க அந்த ராசியில துலா ராசியில 11.2ல சந்திரன் இருக்கும்போது பிறக்கிறார். இங்க போட்டுக்கும் பாரு கீழே லிப்ரா 12.02 பிறக்கும்போது பிறக்கிறார். அங்க சுவாதியில சித்திரை நட்சத்திரம் 6.40 போக பாலிக்கு 4.22, இந்த 4.22 டிகிரியில சுவாதி நட்சத்திரம் நிக்கிறார். மொத்தம் 13.20ல 4.22 டிகிரி நிக்கிறார். ஓகே, இவர் திருமணம் ஆண்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். இங்க சாரி திருமணம் ஆண்டு 2012. இவர் பிறந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1984. ஓகே, 84. இதுல ஒரு 16 வருடங்கள், இதுல ஒரு 12 வருடங்கள், 28 வருடங்கள் முடிந்து 29வது வருடத்துல உங்களுக்கு திருமணம் நடக்குது. ஓகே, அது தெரிஞ்ச அது பார்க்கறதா இது. இப்ப 29வது வருடம், அதாவது கரண்ட் ஏஜ் 29 இயர்ஸ், நட்சத்திர சுவாதி. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நாம் பிறக்கும் போது இந்த நட்சத்திரத்து அடிப்படையில் தான் தசாபுக்தி இருக்கும். இதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இந்த விம்சோத்தரி தசம் அப்படித்தான் இருக்கும். ஆனா ஆண்டுக்கு ஒரு நட்சத்திர திசை மாறுகிறது. எப்படி அப்படின்னா, இப்ப 29 வருடம் பிளஸ் அந்த நட்சத்திரத்தின் எண்ணை போட்டுட்டு 2ஐயும் போட்டுட்டு திசைகள் மொத்தம் 9. அந்த 9ஆல வகுத்து பேலன்ஸ் எது வருகிறதோ அந்த பேலன்ஸ் அந்த வருடத்தின் திசை ஆண்டாக இருக்கும். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 29 பிளஸ் 15, அதாவது சந்திரன் இருக்கக்கூடியது மொத்தம் கம்ப்ளீட்டட் இயர் பிளஸ் சந்திரன் இருக்கக்கூடிய எண், அஸ்வினிலிருந்து கணக்கிடப்பட்ட எண், 2ஐயும் கூட்டினா 44 வருது. அதை 9ஆல் டிவைட் செய்யணும். 9ஆல் டிவைட் பண்ணா ஈவு எவ்வளவு இருந்தாலும் கவலை இல்லை, மீதி 8 வருது. இந்த மீதி 8ங்கிறப்ப நீங்க எங்க இருந்து கணக்கு போடணும்? கேதுல இருந்து கணக்கு போடுறீங்க. கேதுல இருந்து கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த திசையாக வரும்? சனி திசையாக வரும். கேதுல இருந்து கணக்கு போடும். கேது 1, சுக்கிரன் 2, சூரியன் 3, சந்திரன் 4, செவ்வாய் 5, ராகு 6, குரு 7, சனி 8. இப்ப 8வது திசை சனியோட திசை. இப்ப சனியோட திசைக்காக சென்றது போக நின்றது பாருங்க, அதை எடுக்கணும். இப்ப 4.22 டிகிரி கடந்து விட்டது. இந்த கண்டு மட்டும் கொஞ்சம் கஷ்டமா தெரியும், ஆனா ரொம்ப ஈஸியா போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப 4.22ங்கிறத கலைகளாக மாற்றி விடுங்க. இப்ப 4 24 240 பிளஸ் 22 262 கலைகள்.
262 இன்டூ அது சனிக்குண்டான திசை எவ்வளவு? 57 நாட்கள். அப்ப 262 இன்டூ 57 டிவைடட் பை மொத்த நட்சத்திரத்தினுடைய கலைகள் பார்த்தா 800. அந்த 800 வகுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 19 நாட்கள் சென்று விட்டது. கர்ப்பத்தில் 19 நாட்கள் சென்று விட்டது. பாக்கி 38 நாட்கள் இருக்கிறது. இந்த 38 நாட்கள் இந்த வருட டேட்டாவை நம்ம கணக்கு போடணும். இப்போ இந்த வருட டேட்டா பார்த்தீங்கன்னா சனியோடைய நட்சத்திரம், சனியோடைய திசை ஆடுது. இப்ப இவர் பிறந்தது 23 அந்த வருடத்துல 2012. அந்த வருடத்துல இவருடைய பர்த்டே எப்போ வரும்? 2012 20/13/2012. அதோட 38 நாளை கூட்டினீங்கன்னா 28/4/2012 வரைக்கும் வரும். அந்த 38 நாள் 20 பிளஸ் 38 58. 58னா ஒரு மாதம் 28 நாள். 58 நாளுங்கிறது ஒரு மாதம் 28 நாள். சோ இங்க இதோட 28 நாள் போட்டு இங்க ஒரு மாதத்தை கூட்டிக்கங்க. கூட்டிட்டீங்கன்னா 28/4/2012 வரைக்கும் சனியுடைய திசை. அடுத்து புதனுடைய திசை 51 நாட்கள். இப்ப இந்த 28ஓட 51 கூட்டுங்க. 28 பிளஸ் 50 78 பிளஸ் 1 79. 79ங்கிறது 60 நாட்கள் 2 மாசத்துக்கு போச்சுன்னா 19 நாள். அப்ப 19 இதோட 2 மாசத்தை கூட்டிக்கிங்க. 19/6/2012 வரைக்கும் 10 இது கேது திசை. கேது திசை 21 நாட்கள் கூட்டணும். இந்த 19ஓட 21 கூட்டிக்குங்க 40 வரும். அப்ப ஒரு மாதம் 10 நாள். அப்ப 10/7. ஓகே. அடுத்து சுக்கிரன் திசை 60 நாள். அப்படியே டேரக்டா 2 மாசத்தை கூட்டிங்க. 10/7 10/9 போட்டுக்கலாம். அடுத்தது சூரியன் திசை 18 நாள். 18 நாளுங்கிறது 10ஆம் தேதி 18 தேதி கூட்டினா 28ஆம் தேதி வரும். 28 பிளஸ் அதே 29வது மாசம் அதே மாசமாக இருக்கும். அடுத்து சந்திரன் திசை ஒரு மாதம். கரெக்டா 28/9ங்கிறது 28/10 போட்டுக்கலாம். அடுத்தது செவ்வாய் திசை 7 அது செவ்வாய் திசை 21 நாட்கள். இந்த 21 நாட்கள் கூட்டிங்கன்னா திரும்ப 19/11/2012 வரைக்கும் இருக்கும். அப்புறம் குருவோட திசை 48 நாட்கள். அந்த 48 நாட்கள் இந்த 19ஓட கூட்டினீங்கன்னா 13/1/2013 வரைக்கும் வந்துடும். அடுத்தது 1/3/2013 வரைக்கும் குருவோட திசை வந்துடும். அப்புறம் நம்ம சனியோட திசையில பேலன்ஸ் வச்சிருக்கோம்ல 19 நாட்கள். அந்த 19 நாட்கள் இதுல கூட்டிக்கோம்னா அந்த சென்டருக்குள்ள அப்படியே அந்த நட்சத்திரம் நகர்த்திட்டீங்கன்னா கரெக்டா அடுத்த வருஷத்து டேட்டா பர்த் 23/2013 அடுத்த வருஷத்துக்கு ஆரம்ப டேட்டா பர்த் வந்துடும். ஓகே சரி. இதுல இப்ப நம்மளுடைய கணிதம் எங்க வருது? இவருடைய திருமண நாள் எதுன்னு பாருங்க. சாரி, திருமண நாள் எழுதல. ஓகே. இவர் நவம்பர் மாதம் திருமணம் செஞ்சிருக்காங்க. 11ஆவது மாதம். 11ஆவது மாதம் இவருக்கு திருமணம் நடைபெறுகிறது. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்திற்கும் இது வருட ஜாதகம். இங்க ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியை போல பலனை தருவார். ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியை போல பலன் தருவார். இப்ப சுக்கிரன் யோகினா சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு யோகி தானே. அப்ப இந்த ராகுவான திருமண யோகத்தை தருகிறார். ஓகே. இந்த கால நிர்ணயம் பண்ணும்போது இதுல எடுத்துக்கலாம். அடுத்தது இப்ப ஃபாதர்ஸ் டெத். ஓகே. இது ஃபாதர்ஸ் டெத். அவர் இறக்கும்போது 12/2/2018 இறக்குறாரு. அவர் இருக்கும்போது அவருக்கு 33 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருது. 34வது ஏஜ்ல இருக்கிறார். வாட்ஸ்அப் டேட்டா எல்லாம் எடுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சஜக கிளாஸ் சொல்லி இருக்கிறேன். ஸோ அந்த பிரகாரம் எடுத்துடலாம். இப்போ இது லெப்ட் சைட்ல இருக்கிறது எப்பவும் போல அவருடைய ஜனன ஜாதகம், ரைட் சைட்ல இருக்கக்கூடியது வருட ஜாதகம். ஓகே. சரி. இப்ப இந்த வருடத்துல யோகி யாருன்னு பாருங்க.
இவருடைய ஜனன யோகி வீனஸ். இந்த வருடத்தில் அவயோகியாக அதே வீனஸ் வருகிறார். சரி, இப்ப அவயோகியாக வீனஸ் வந்து அவயோகியான வீனஸ் எந்த பாவத்துல போய் கொண்டிருக்கிறாரு? சதகத்துல 9ஆம் பாவத்துல போய் கொண்டிருக்கிறார். 9ஆம் பாவம்ங்கிறது தகப்பனார் ஸ்தானம். ஓகே, கூட யாருக்காங்க? சூரியன் பிளஸ் புதன். 12ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதி யாரு? சூரியன், மாரகாதிபதி. இந்த ஜாட்டுக்கு மாரகாதிபதி. சோ இங்க வந்து அவயோகி சூரியனுடன் இணைந்து 9ஆம் பாவத்தில் இருந்ததால் இவர் தகப்பனார் இருப்பதற்கு ஒரு காரணமாகிறது. சரி, அதுலயும் நம்ம நிமிஷத்துல முதாதத்துல நாளை நம்ம ஈஸியா பார்த்துடலாம். ஃபாதர்ஸ் டெத் டியூரிங் தட் இயர். அப்ப இறந்த போது 33 ஆண்டுகளாக 34வது ஆண்டா ரன்னிங் இயர்ஸ் 34 பிளஸ் 15. ஏன்னா அவருடைய சுவாதீன 15 மொத்தம் 49 டிவைடட் பை 9 ரிமைண்டர் 4 வந்தா சந்திரன் மகாதட்சி நடக்குது. சந்திரன் யாரு இந்த ஜாதகத்திற்கு? ஜனன ராசிக்கு 7ஆம் அதிபதி, மாரகாதிபதியோடைய திசை நடக்கிறது. ஜனன ராசி பாருங்க, ஜனன ராசி இவர் லக்னம் வந்து மகர லக்னம். 7ஆம் அதிபதி சந்திரனுடைய திசை நடக்கிறது. மாரகாதிபதி திசை நடக்கிறது. ஓகே, ரைட். அடுத்தது இங்க சந்திரனுடைய கணிதத்தினம் போடுறோம். சந்திரனுக்கு 30 நாட்கள். அந்த 30 நாட்களை நம்ம எப்படி சென்றது போக நின்றது கணக்கு போறதுன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரியே போட்டீங்கன்னா பேலன்ஸ் ஆல்மோஸ்ட் 10 நாட்கள் கடந்து விட்டது. இந்த பேலன்ஸ் 20 நாள் இருக்கு. அந்த 20 நாளை இப்ப நம்ம கூட்டிட்டு வர்றோம். இவர் தகப்பனர் இருந்தது பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி. பிப்ரவரி மாசம் இப்ப டைரக்டா நம்ம பாக்கி எதுக்கும் போக வேண்டாம். பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி எங்க வருதுன்னு பாருங்க. யாருடைய பீரியட்ல வருது? வீனஸ் உடைய பீரியட். சோ ஜனன யோகி அவயோகி ஆயிட்டு அவருடைய காலத்துல அவர் எங்க இருக்கிறாரு? ஜனன ஜாதகத்துல 2ஆம் பாவத்துல, அதாவது மாரக பாவத்துல இருக்கிறாரு. அதே அவயோகியான சுக்கிரன் 9ஆம் பாவத்துக்கு போயிட்டு தகப்பனருடன் சேர்ந்திருந்ததனால் தகப்பனார் உயிரிழக்க காரணமாகிறது இந்த ஜாதகத்தில். ஓகே, சரி. அடுத்தது தகப்பனார் உயிர் இழந்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. இவருக்கு கல்யாணமானது 2012. 2018 வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. தகப்பனார் இறந்துட்டாரு. தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் 2019 இவருக்கு குழந்தை பிறக்கிறது. ஓகே, சரி. இப்ப பாருங்க, யாரு யோகி? சேட்டன். சேட்டன் யாரு? சுக்கிரன், செவ்வாய், சனி 3 பேரும் யோகியா இந்த ஜாதகத்திற்கு? 3 பேரும் யோகிகள். அந்த சனியுடைய யோக திசை இப்ப நடக்குது. இப்ப அந்த சனி யோகியா இருந்துட்டு இந்த ஜாதகத்துல எங்க இருக்கிறாரு? 10ஆம் பாவத்துல வக்கரகதியில இருக்கிறார். வக்கரங்கிறது அப்புறம் கூட இருக்கிறாரு. 10ஆம் பாவத்துல இருக்கிறார். ஓகே, சோ இப்ப 10ஆம் பாவங்கிறது என்ன? நமக்கு கர்மம் செய்வதற்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும். முதல்ல ஃபர்ஸ்ட் கர்மம் செய்வதற்கு ஒரு குழந்தை பாக்கியம். சரி, இப்ப ஜனன ஜாதகத்துல அவர் எங்க இருக்கிறாரு? 10ஆம் பாவத்துல. இதுல லக்னாதிபதியே யோகியே, லக்னாதிபதியே யோகி. ஆனா 12ஆம் பாவத்துல இருக்கிறார். தகப்பனார் ஒரு மறைவுக்கு பிறகு இவருக்கு குழந்தை பாக்கியம் வருகிறது. ஓகே, அடுத்தது இது என்ன? இது அதாவது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ஜாதகம். இது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஜாதகம். சஞ்சய் காந்தி, முன்னாள் இந்திரா காந்தியினுடைய 2வது மகன். இவர் பத்தினி யாருமே ஜாஸ்தி ராஜீவ்காந்தி ஜாதகத்தை நிறைய பேர் அனலைஸ், இந்திரா காந்தி ஜாதகத்தை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இவருடைய ஜாதகத்தை யாருமே மேக்சிமம் அனலைஸ் பண்ணல. அதனால தான் இந்த ஜாதகத்தை நான் எடுத்து அனலைஸ் பண்ணேன். ஓகே, ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிந்தவராகவும் இருக்கணும். அதே சமயத்தில் மற்றவங்க அனலைஸ் பண்ணது நம்ம பண்ணோம்னா
அந்த கொண்டு ஒரு கான்ட்ரவர்சியில் வரும். அதனால நமக்குன்னு ஒரு சுயமா இருக்கணுங்கிறதுக்காக சஞ்சய் காந்தி ஜாதகத்தை நம்ம எடுத்துட்டோம். இவர் ஜனன காலத்துல இவருடைய யோகி பாருங்க சனி, அவயோகி சந்திரன். இது மட்டும் மைண்ட் வச்சுட்டா போதும். யோகி சனி, அவயோகி சந்திரன். இப்ப அவயோகி சந்திரன் அப்படின்னாலே சந்திரன், குரு, கேது 3 பேருமே அவயோகி. சனி, செவ்வாய், சுக்கிரன் 3 பேருமே யோகி. இதை நம்ம மைண்ட் வச்சுக்கணும். ஓகே, எஸ். இது மேனகா காந்தி, அவருடைய வாய்ப்பு. இந்த அம்மா பிறந்த டேட்டு டைம் எல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. நியூ டெல்லி. இவங்களுக்கு யோகி குரு, அவயோகி சூரியன். யோகி குரு, அவயோகி சூரியன். அடுத்தது இவங்க 2 பேரும் திருமணம் நடக்குது. திருமணம் நடக்கும் போது சஞ்சய் காந்திக்கு இருக்கக்கூடிய வருஷப்பலன் ஜாதகம் வேற, மேனகா காந்தியுடைய வருஷப்பலன் ஜாதகம் வேறையாத்தான் இருக்கும். இப்ப சஞ்சய் காந்தியுடைய வருஷப்பலன் ஜாதக பிரகாரம் பார்ப்போம். சஞ்சய் காந்தியோட வருஷப்பலன் ஜாதகத்துல ஜூபிட்டர் யாரு யோகியாக வருகிறார் அந்த வருடம். அவர் ஜனன காலத்துல வந்து சனி யோகி, ஜூபிட்டர் அபயோகி, அதாவது சந்திரன் அபயோகி, அவயோகி யோகியாக மாறுகிறார். இங்க சஞ்சய் காந்தி ஜாதகத்தை இந்திரா காந்தி முதல்ல அக்செப்ட் பண்ணவில்லை. பெரிய ஸ்ட்ரகிள். ஆஃப்டர் கேஸ் ஸ்டடிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்தது. மேக்சிமம் அந்த பீரியட்ல இருந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதை பத்தி நம்ம இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகருங்களாம் ஜாஸ்தி அனலைஸ் பண்ண வேண்டாம். பட் இப்ப நம்ம இன்னொன்று பார்த்துவோம். இப்ப ஜனனகால அவயோகி யோகி ஆயிட்டு நல்ல முடிய மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஓகே, ஓகே. ஜனனகால யோகி அவயோகி ஆயிருக்கிறார். அந்த சாரி, ஜனனகால அவயோகி யோகி ஆயிருக்கிறார். இப்ப அவரு எங்க இருக்கிறாருன்னு 2ஆம் பாவத்துல இருக்கிறார், குடும்ப பாவத்துல. சோ குடும்பத்தை அமைப்பதில் மிகப்பெரிய சிக்கலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சக்சஸ் கொடுத்துருக்காரு. அதே சமயத்தில் ஜனனகால யோகி இருக்கிறார் சனி, அவர் 7ஆம் பாவத்திலிருந்து லக்னத்தை பார்வை செய்கிறார். சோ இந்த வருடத்துல ஒரு திருமணம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவ்வளவு கான்ட்ரவர்சி இல்லாம மேனகா காந்தி ஜாதகத்துல சூப்பரா இருக்கும். எப்படின்னா அந்த அம்மா ஒரு சைட்ல இருந்து பெரிய எதிர்ப்பு இல்லை, ஒன்லி எதிர்ப்பு இங்க இருந்தா வந்தது. அந்த அம்மாவுடைய சைட்ல எதிர்ப்பு இல்லை. அந்த அம்மாவுடைய யோகியும் ஜூபிட்டர், இந்த வருட யோகியும் ஜூபிட்டர். இங்கேயும் யோகி லக்னத்திலே வந்து உட்கார்ந்துருக்கிறார். 2ஆம் பாவத்துல இருந்த ஜனன காலத்துல 2ஆம் பாவத்துல இருந்த யோகி இந்த வருடம் லக்னத்திலே உட்கார்ந்த கழிப்பு இந்த அம்மாவுக்கு சுயமாக ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். ஓகே, இப்போ டெத்து வருவோம். சஞ்சய் காந்தியோட டெத்து. வருண் காந்தி பிறந்த அதே வருடம் சஞ்சய் காந்தியும் இருக்கிறார். அப்ப பர்த் அண்ட் டெத் ரெண்டுமே ஒரே சார்ட்ல இண்டிகேட் ஆகணும், யோகி அண்ட் அவயோகி. அதனால இந்த சார்ட் ரொம்ப இதா இருக்குது. ஏன்னா மகன் பிறப்பதற்கும் தகப்பனார் இறப்பதற்கும் ஒரே வருடம், நாட் ஈவன் 3 months கேப். அதனால ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியுங்கிறதுக்காக இந்த ஜாதகத்தை எடுத்துக்கணும். ஓகே, இது சஞ்சய் காந்தியுடைய அந்த வருடத்தில் அவர் இறக்கும் போது 2 வருடத்தினுடைய தசை, இந்த சதக ஆண்டு ஜாதகம். ஓகே, அப்போ இவர் ஜனனகால யோகி யாரு? சனி. அந்த சனி இங்க அவயோகியா இருக்கிறார். இப்ப யோகி அவயோகியானால் மரணத்தை கொடுப்பார். மரணத்தை மட்டுமல்ல பெரிய இழப்பை கொடுப்பார், கஷ்டத்தை கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். ஜனனகால யோகி அபயோகி ஆச்சுனா இங்க ஜனனகால யோகி அபயோகி இருக்கிறார். ஓகே, அடுத்தது இப்ப ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. ஜனனகால சகயோகி இந்த வருடத்துல எனக்கு யோகியாக மாறி லக்னத்திற்கு 5ஆம் பாவத்துல வந்திருக்கிறார்.
ஸோ அப்போ குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணுமா? ரைட். அடுத்தது இப்ப மேனா காந்தி சாட்ல இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறப்பு இறப்பு ரெண்டும் ஒரே டைம்ல வந்திருக்கு. ஓகே. இந்த அம்மாவுடைய ஜாதகத்தை ஜனன ஜாதகத்துல குரு யோகியா, இப்ப அதே குரு அவயோகி. குரு அவயோகி ஆயிட்டு இந்த தஜக ஜாதத்துல எங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாரு? 2ஆம் பாவத்துல, மாரகஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல, குடும்பத்தில் ஒரு மாரகம். அதே சமயத்துல யோகி யாரு? சுக்கிரன். அவரு 5ஆம் பாவத்தின் அதிபதி. ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்துருக்கு, அதே சமயத்துல இறப்பையும் கொடுத்திருக்கு. ஓகே. இது என்னுடைய ஒரு முயற்சி தான். அதாவது யோகி அவயோகிங்கிற கான்செப்ட் வேற, சஜக முறைங்கிறது வேற, விம்சோத்திரி தசாங்கிறது இன்னொரு சாப்டர். இந்த மூன்றையும் இணைக்கும் போது ஒரு பலன் சொல்லலாம், மிக சிறப்பான பலனை சொல்லலாம். இப்ப ஒரு சின்ன ஒரு உதாரணத்திற்கு, இங்க அருள்வல் ஐயா வந்திருக்கிறாரு. ஐயம்பாளையத்துல போய் அருள்வல் ஐயாவை சந்திக்கிறேன்னு ஒரு ஆசை. நான் எங்க வீட்டுல இருந்து இங்க இருந்து ஏதோ டவுன் பஸ்ஸோ அல்லது ஆட்டோவோ ஏதோ ஒன்று வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகலாம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு ஒரு பஸ்ல ஏறிட்டு திண்டுக்கல் வரைக்கும் போகலாம். அப்ப அங்கிருந்து ஏதோ காரோ அல்லது ஆட்டோவோ வாடகை ஏதோ ஒன்று வச்சுட்டு திரும்ப அவர் போய் பார்க்கறன்னு அவர் வீட்டு வரைக்கும் போகலாம். அப்ப இந்த 3 விதமான டிரான்ஸ்போர்ட் கரெக்டா எக்ஸாக்டான இடத்துக்கு நான் போய் தர முடியுது. வெறும் பஸ் ஸ்டாண்ட்ல ஏறணும்னா காந்திபுரத்துல இருந்து நேரம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் தான் விடுவாங்க. ஐயம்பாளையம் போகணும்னா வழி இல்லை. ஏன்னா போற வழி இருந்ததுன்னா பிரிவிடமான இறக்கி விடுவாங்க. இறங்கி நம்ம இன்னொரு மோட் டிரான்ஸ்போர்ட்ல தான் போயாகணும். அப்ப 3-4 முறைகளை இணைக்கும் போது ஒரு துல்லியமான பலன் கிடைக்கும்னா தாராளமா ட்ரை பண்ணலாம். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே. இனி உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா இந்த சந்தேகத்துக்காக சொல்லலாம். வெங்கடேசன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க விஷயங்களை பேசலாம். குழுவில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீனிவாசன் ஐயா மற்றும் ஆசான் வெங்கடேஸ்வரன் ராமசுப்பு ஐயா அவர்களுக்கும் வணக்கம். ஐயா வெங்கடேஸ்வரன் ஐயா, இப்போ என்னன்னா இதில் நீங்கள் தாஜிகாவில் உள்ள வந்ததுனால எனக்கு இந்த சந்தேகம் வந்தது. தாஜிகாவினுடைய பேசிக் வந்து அங்கே வந்து முண்டேஷ் வர்ஷேஷ் அந்த ஒரு கான்செப்ட் அங்கே வருங்க. அது இதில் வந்து அது இருக்கும். அதாவது இப்ப பாக்குறேன் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் நான் தான் சொன்னேன், ஒன்னு இருக்கு, ஒரு வருஷம் 1 ஹவருக்குள்ள எடுக்கணும், இதுதான் பண்ண முடியும். இன்னும் முந்தேஷ் வர்ஷேஸ்வரன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் நிறைய கான்செப்ட்ல உள்ள போகணும். இப்ப வெறும் இந்த யோகி அபயோகி தஜகத்துல எப்படி இருக்கிறாங்க, எந்த பிளேஸ்மெண்ட் இருக்காங்க, அது மட்டும் தான் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். சரிங்க. இப்போ என்னுடைய சந்தேகம் என்னன்னா, அதுக்கு முந்தேஷ் வர்ஷேஷ் அவங்க ஒரு பலனை கொடுத்துட்டு இருப்பாங்க, இதே மாதிரியே ஒரு பலனை கொடுப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதே போல் யோகி அவயோகி இவங்க ஒரு நம்மளுடைய கான்செப்ட் படி கொடுக்குறாங்க. ரெண்டுக்கும் வந்து ஒத்து போக மாதிரி ஒரு உங்களுடைய கணிப்புல வந்திருக்குங்களா, இல்ல ரெண்டுமே வந்து வெவ்வேறு மாதிரி? நம்ம முந்தேஷ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியா வருஷத்துக்கு ஒரு லக்னத்தை நடத்திட்டாங்கன்னா யார் முந்தேஷன் தெரிஞ்சு போயிடும். முந்தேஷ் பெரிய பண்ண வேண்டியதுல. இப்ப நீங்க எடுத்த ஆண்டுல எனக்கு 29வது ஆண்டு பிடிச்சி 30வது ஆண்டு எடுத்தோமா, இல்ல 29வது ஆண்டு எடுத்தோம். முதல்ல ஒரு பையன் ஜாதகம் திருமணத்துக்கு 29வது ஆண்டு எடுத்துமா. 29வது ஆண்டுங்கிறப்ப 29வது இடத்துல முந்தேஷ் இருப்பார். 29வது ராசியின் அதிபதி முந்தேஷ். இவரு ஜனனகால மகரம் அப்படின்னா 29வது அதிபதி யாரா வருவாரு? 25 + 4 29. ஆமா ஆமாங்க. மேஷத்தின் அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் அந்த சார்ட்ல நல்லது பண்றாரா? ரைட். இந்த வட்டம் யோகி நல்லது பண்றாரு, செவ்வாய் நல்லது பண்றாரு, நல்லது நடக்கும். ஓகே ஓகே ஓகேங்களா? அதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப செவ்வாய் மட்டுமே எடுத்துட்டு முந்தேஷ் நல்லா இருக்கிறாரு, நல்லது நடக்கும். ஆனா திருமணமா நடக்குமா? இப்ப சாதாரண லக்னம், இந்த வருஷ லக்னத்துல என்ன சொல்றோம், வருஷ லக்னத்திலிருந்து முந்தேஷ் 4, 6, 7, 8, 12 இருந்தா நல்ல காரியம் நடக்காது அப்படின்னு சொல்றோம் இல்லையா?
ஆமா ஆமாங்க. 2, 3, 5, 9, 10, 11 இருந்தா நல்ல காரியம் நடக்கும் சொல்றோம். ஆமாங்க. ஆனா நல்ல காரியம் என்ன காரியம்? குழந்தை பிறப்பு நல்ல காரியம் தான், வளகாப்பு நல்ல காரியம் தான், வீடு கட்டுறது நல்ல காரியம் தான், வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல காரியம் தான். இதுல எது நடக்கும்ங்கிறது இந்த யோகி ஆயோகியோட போனோம்னா இன்னும் கொஞ்சம் துல்லியமா சொல்லலாம். அது நல்லது நடக்கும். இப்ப அதுலயும் நல்லா இருந்து யோகி நல்லா இருந்ததுன்னா தான் அந்த வருடம் மிக சிறப்பான வருடமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே 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 ஓகே. ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண தப்பே கிடையாது. ஓ, சிறப்புங்க சிறப்புங்க. மிக்க நன்றி மிக்க நன்றிங்க மிக்க நன்றி. தேங்க்யூ வெங்கடேசன் சார், தேங்க்யூ. யாருக்கும் சந்தேகம் இல்லையா? அடுத்து மக்கள் யாராவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஐயா அருள்வேல் ஐயா. ஆச்சரியமா இருக்கு. யாருக்குமே சந்தேகம் இல்லையா? அநேகமா யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அருள்வேல் ஐயா. திருப்பத்தூர் செல்வமையா சிரிக்கிறப்பே தெரியுது அவருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். இல்ல நல்ல சிறப்பா இருந்துச்சு, நல்ல பிரசன்டேஷன் நல்லா இருந்துச்சுங்க வெங்கடேஷ் சார். நன்றிங்க நன்றிங்க. நீங்க சொல்ற மாதிரி திரும்ப இவங்க இன்னைக்கு சொன்னதை திரும்ப யூடியூப்ல போய் ஒரு 2-3 தடவை போட்டு பாக்குறப்ப கண்டிப்பா எல்லாத்துக்கும் நல்ல தெளிவு கிடைச்சிடும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. நன்றிங்க நன்றிங்க. புதுசாவே இருந்தா கூட திரும்ப ஒரு முயற்சி வேணா கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெளிவு கிடைச்சிடும். ரொம்ப சந்தோஷம் சார். நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. ஓகே நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றி. நம்ம அல்லூர் ஐயாவும் இணைப்புல இருந்தா நினைக்கிறேன். இல்ல சரி. வேற யாரு? செல்வம் திருப்பத்தூர் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். செல்வம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கு சார். புரியல. இல்ல முத்ததோசை நான் அதிகமா யூஸ் பண்ணல. சரி. நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. யோகி பத்தி ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்க செல்வம் சார். குரு யோகியா வர்றாரு. கொஞ்சம் மைக்கு பக்கத்துல வச்சு பேசுங்க ப்ளீஸ். சார் குரு எனக்கு யோகி. சரி. எனக்கு குருதசையில குரு வந்து வதைத்தாரால இருக்காரு. ஓகே. குருதசையில நிறைய நெகட்டிவ் விஷயம் தான் நடக்குது. யோகி வதைத்தாரை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஆனா அவரு தக்தராசி இருக்கிறாரான்னு பாருங்க. அல்ல தக்தராசி அதிபதியோடு சம்பந்தப்பட்டிருக்காரான்னு பாருங்க. ப்ராப்ளமே அங்கதான் வரும். ஏன்னா யோகி சிறப்பாக செயல்படும்னா இப்ப நல்ல ஆளுனாலும் என் கையை காட்டி போட்டதுன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி யோகி சிறப்பாக செயல்படும். அவர் இண்டிவிஜுவலை விட்டுடணும். அவருக்கு கண்டில் தரக்கூடாது. இருந்ததுன்னா அவர் சிறப்பாக யோகத்தை செய்ய முடியாது. மகரத்துக்கு எதுங்க? குரு வந்து சிம்மத்துல இருக்காரு. சரி சரி. மகரத்துக்கு ஜனகால யோகி இப்ப சப்போஸ் அவயோகி நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அல்லது அவயோகி செட் ஆஃப் குரூப் நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ இருந்த பிரச்சனை அந்த யோகி யோகம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம எல்லா ஆங்கிலையும் பார்க்கணும். இப்ப எல்லாருமே மோடி ஆக முடியாது, எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது, எல்லாருமே ரஜினி ஆக முடியாது, நடிகர் அத்தனை பேருமே ரஜினி ஆக முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் அந்த 9 கிரகம் தான். அது அமைந்த விதம் தான். எப்படி அமைஞ்சிருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைஞ்சிருக்குதா இல்ல பிரச்சனைகளோட அமைஞ்சிருக்குதா? ஓகே எனக்கு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சார். சொல்லுங்க சார். ஜெயலலிதா பத்தி நீங்க சொன்னீங்க மேடம். புரியல. இந்த ரிசல்ட் வர அன்னைக்கு வந்து அவங்களுக்கு நவதாரப்படி கேமதாரப்படி நவதாரம் சேவரா இருந்துச்சு சொல்றாங்க. சரி 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 சரி. ரிசல்ட் வர அன்னைக்கு இதே கேள்வி எதையும் அவருக்கு கேட்கும்போது நவதாரம் பேஸ் பண்ணி நான் சொன்னேன் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும், சேவரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க.
யோகி சார் நவதாரா பத்தி நான் தான் உங்ககிட்ட கத்துக்கணும். இல்ல சார் உங்களுக்கு தெரியாதா? அல்ல அப்படி இல்லை, அப்படி இல்லை. நவதாராங்கிற அந்த கான்செப்ட் வந்து வேற இந்த நட்சத்திரங்களுடைய அடிக்கடி இதுலயே 3, 5, 7 நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்றோம் இல்லையா? ஆமா சார். ஆனா இங்க வந்து 3, 6, 9 தான் நம்ம எதிரியாக எடுத்துக்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் படைத்தல் சிருஷ்டி ஸ்திதி லயா, படைத்தல் காத்தல் அழித்தல், இந்த கான்செப்ட் யோகி அபயோகி வருது. ஆனா நவதார சக்கரத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த தாராபலன் பேஸ்ல 3, 5, 7 ஆகாதுன்னு போட்டிருப்போம். இப்ப அங்கேயே கொஞ்சம் சின்ன ஒரு மாறுதல் வரும். நம்ம நவதார சக்கரத்தை யூஸ் பண்ணும்போது அந்த ரூல் யூஸ் பண்ணிக்குவோம். சார் நீங்க சொன்ன இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் வந்து நான் ஆறுத லக்னத்துக்கு யூஸ் பண்றேன் சார். 6 லக்னத்துக்கு 3, 6, 9, 12 அதாவது சார் நான் வந்து ஒரு முறை இது ஒரு 3 முறை இணைத்து சொல்லும் போது கரெக்டா இருக்கு. இப்பதான் நீங்க ஆர்டர் அதாவது ஜெய்மினி முறை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா சொல்லலாம். முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சரிங்களா? முடியாது அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஜெய்மினி முறை ஆர்டர் லக்னத்துக்கு யூஸ் பண்ணீங்களா தாராளம் சொல்லலாம். இப்ப திருமணத்திற்கு நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டாம், 9 லக்னத்தை பார்த்தா டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? அது அது அந்த முறை தெரிஞ்சவங்களுக்கு. அந்த முறை தெரியாதவங்களுக்கு ஜெய்முனி முறை கூட அது ரெண்டு பக்கம் கத்தி இருக்கிற மாதிரி ஜெய்முனி முறை, 2 பக்கம் கூர்மையா இருக்கக்கூடிய கத்திர மாதிரி ஜெய்முனி முறை கரெக்டா பார்த்து நடக்கணும். ஆனா இது வந்து அப்படியே இல்லை, பிளாட் ரோட்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்றது ஏற்றுக்கிற மாதிரி தான் சார். ஏன்னா ஒரு விஷயத்த 2-3 இடங்கள்ல கன்ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ஒரு ரெக்வெஸ்ட், நீங்க மைக்க பக்கத்துல வச்சு பேசுங்களேன். எக்கோ தான் வருது, உங்க எக்கோ வருது. யூடியூப்லயும் உங்க பேசுறது கேட்கலன்னு பதிவு போட்டிருக்காங்க சார். இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேட்க சொல்லுங்க. ஒண்ணு சார், கேமரா மைக் யூஸ் பண்றேன், கொஞ்சம் தள்ளி வச்சு நல்லா அது கேட்கல. ஓகே ஓகே, சிறப்பா இருந்தது சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ சார். ரைட் சார், தேங்க்யூ தேங்க்யூ. பாலு சார் வாங்க சார், அன்மியூட் பண்ணுங்க சார். சார் வணக்கம். ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். நன்றி சார், நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். எனக்கு சும்மா பேசிக் 2-3 விஷயம் தான். எனக்கு ஜெனரலா ஒரு பாவத்துல இருக்கிற ஒரு பாவாதிபதியை விட பாவத்துல இருக்கிற கிரகம் ரொம்ப பலவான்னு சொல்லுவாங்க. ஆமா. ஒரு யோகி நட்சத்திர அதிபதியை விட யோகி நட்சத்திரத்துல இருக்கிற கிரகம் பலமா? அதாவது அதனுடைய இப்ப யோகி நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய உச்ச ராசியாக இருந்தா பலம் தான். அந்த நட்சத்திரம் நீச்ச ராசியா இருந்ததுன்னா இந்த இடத்தை பொறுத்த அந்த பலம்ங்கிறது நம்ம தீர்மானிக்கிறது வந்து அந்த கிரகத்தை இருக்கிற இடத்தை பொறுத்து. ஓகே. நட்சத்திரமா அமையக்கூடிய ராசி சத்துர் ராசியா இருந்ததுன்னா, தக்ஷ ராசியாக இருந்ததுன்னா அப்ப ஜெனரலா ஒரு யோகியை விட யோகி நட்சத்திரத்துல இருக்கிற கிரகம் பலமா வேலை செய்யுமா? கண்டிப்பா 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 100%. லக்னமே யோகி நட்சத்திரத்துல இருந்துருச்சுன்னு வச்சுங்க, சூப்பரா இருந்த ஜாதகம். ஆமா, நீங்க அது போட்டு பட் அது தக்ஷ ராசியாகவோ அல்லது நீச்ச ராசியாகவோ அல்லது சத்துர் ராசியாகவோ இருந்ததுன்னா டபுள் அண்ட் ட்ரிபிள் ப்ரமோஷன். ஓகே 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 ஓகே. நீச்சமா இருந்தா, நீச்சம் இல்லாமல் இருந்தா, ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்னு சார், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு யோகி இருக்காரு. இப்போ பூச நட்சத்திரம்னா ஒரு சதய நட்சத்திரம், இது இந்த ராகு அந்த மாதிரி சொல்லலாம். அதுவும் நீங்க சொன்னதும் வேற வேறையா? அவங்க வந்து 6வது நட்சத்திரம் கொடுத்திருப்பாங்க. 6வது நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம் கொடுத்திருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 6வது நட்சத்திரம் கூட இல்ல, 186.40 எடுத்ததுதான் கரெக்டா வரும் அவயோக நட்சத்திரம் எதுன்ட்டு. ஆனா அதிபதி லிஸ்ட்ல வரும்போது 6வது அதிபதியாக இருப்பார் அவரு. ஆனா 3, 6, 9 மூணுமே ஒரு செட்டு, ஒரு குழு. இவர் யோகினா அவர் யோகிதான், இவர் அபயோகினா அவர் அபயோகிதான். ஓகே ஓகே.
அது சம்பந்தமா இன்னொரு கேள்வி சார். சொல்லுங்க. இப்ப தனுசுல இருக்கிற 3க்கும் மேஷத்துல இருக்கிற 3 அவயோகியா வருமா? தனுசு அந்த மேஷத்திலிருந்து ரிவர்ஸ்ல பாருங்க. ரிவர்ஸ்ல இருக்கிறதுல அவயோகி. இப்ப சிம்மத்திலிருந்து ரிவர்ஸ் சிம்மத்துல இருக்கிறதெல்லாம் அவயோகியா வரும். சிம்மத்துல இருக்கிறதுக்கெல்லாம் மேஷ அவயோகி. மேஷத்துல இருக்கிறது தனுசு அவயோகி. தனுசு இருக்கிறது சிம்ம அவயோகி. ஓகே ஓகே. அது நீங்க முதல்ல அந்த டவுட் எழுதிருந்தேன். அப்ப நீங்க சஞ்சய் காந்தி இதுல நீங்க அதை கிளியர் பண்ணிட்டீங்க. ஆமா, அதை கிளியர் பண்ணிட்டீங்க. அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம், அந்த தாராபுரம் அந்த அந்த அதுல பிறந்த ஒரு ஜாதகம் சொல்லியிருந்தீங்க. ஆமா. 2012 திருமணம் நடந்தது. அந்த கால்குலேஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுல ஒரே ஒரு சின்ன சந்தேகம். அது 2 விஷயம். ஒண்ணு, அதை முன்னாடியே பார்க்க முடியுமா? பார்க்கலாம். ஏன்னா இது நடந்ததுக்கு அப்புறம் போட்ட கால்குலேஷனா இல்ல முன்னாடியே? ஆக்சுவலி டாக்டர் எல்லாமே முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உயிரோட கை வைப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணிருக்கேன் முதல்ல. ஓகே. ஏன்னா இத முன்னாடி அல்ல, ஆனாலும் இப்ப எல்லாம் இருந்தாலும் நம்ம அதை ப்ரிடிக்ட் பண்றப்ப கரெக்டா இருக்கு. ஓகே. நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணி தர்றேன். மேக்ஸிமம் 1 or 2 days முன்ன பின்ன போகும். அதுல இன்னொரு சந்தேகம், சுக்கிரன் வந்து யோகியா வந்து சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிற ராகு பீரியட்ல மேரேஜ் நடந்தது. எஸ். ஏன் சுக்கிரனுடைய பீரியட்ல நடக்கல? அது அந்த கரெக்ட். இப்ப அந்த பீரியட்ல இப்ப நம்ம யோகி அண்ட் அவயோகி எடுக்கும்போது அந்த யோக ஸ்புடத்தையும் நம்ம பாத்துக்கணும். இப்போ ஒரு நிமிஷம் அந்த சார்ட்டுக்குள்ள வந்துட்டுமா? சார்ட்டுக்குள்ள வந்தா தான் கரெக்டா வந்து கிளீன் சொல்ல முடியும். ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டா அந்த சார்ட்டுக்குள்ள வந்து ஏன் யோகி பீரியட்ல நடக்கல இல்லையா? இப்ப இந்த அந்த வருடத்தின் கிரகம் யாரு? ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசாகிக்கணும் சார். சார் ஸ்கிரீன் சின்னதா இருக்கு. அந்த வருடத்தின் அதிபதி சனிதானே? அந்த வருடத்தின் அதிபதி சனிதானே? ஆமா. இந்த வருடத்தின் அதிபதி சனி. ஓகே. இப்ப இந்த ஜாதகத்துல சுக்கிரன் லக்னத்துல இருக்கிறாரு, யோகி லக்னத்துல இருக்கிறாரு. ஓகே. யோகி லக்னத்துல இருக்கிறாரு. 2ஆம் பாவத்தினுடைய வேலைக்கு கண்டிப்பா அந்த பீரியட்ல சேர்ந்து 7ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். தெரிஞ்சுக்கணும். ஆனா கொஞ்சம் வெளிப்படையா சொல்ல வேண்டாமான்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் சொல்லிடலாம். எங்க இருந்தாலும் இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி அல்ல. ஓகே ஓகே. அங்க ராகு வேலை செஞ்சிருக்கிறார், போகக்காரகன். சோ அதை நான் சொல்லாம விட்டுலான்னு பார்த்தேன். ஏன்னா இவருக்கு குழந்தை பிறப்பு, அப்பா இறப்பு எல்லாமே இருந்தாலும் அதுக்காக இந்த ஜாதகத்தை நான் போட்டு விட்டேன். சோ இந்த போகத்தின் அடிப்படையில் நிகழ்ந்த திருமணங்கிறதுனால போகக்காரன் வேலை செஞ்சிருக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. சுக்கிரன் பிளஸ் ராகு. சுக்கிரன் யோகி, சனி வருட யோகி, ராகு 3 பேரும் பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தப்படுறதுக்கா இல்லையா? அப்ப அந்த பீரியட் நடக்குது. இல்ல இது மாதிரி ஒரு சின்ன குழப்பம் வரும்போது இந்த பீரியட்னு அக்யூரேட்டா சொல்ல முடியுமா? முடியும் சார், கண்டிப்பா சார். இப்ப நம்மளுக்கு அப்ப நம்ம சுக்கிரனை சொல்லுவோமா ராகு சொல்லுவோமா கேக்குறேன். இப்ப திருமண பாவம் எது? 7 2 7 11 இல்லையா? இப்ப வருஷப்படங்களே எடுத்துக்குவோம். இப்ப 2 7 11ஆம் பாவத்தின் அதிபதிகளுடைய பீரியட்ல திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் ரெண்டுமே சுக்கிரன் தான். ஆனா சுக்கிரன் லக்னத்துல இருக்கிறாரு இல்லையா? சோ இங்க பார்த்தானே 2ஆம் பாவத்துல சுக்கிரன், 11ஆம் அதிபதி செவ்வாய், இவருடைய பீரியட் நடக்கணும். ஆனாலும் இங்க சனியுடைய பீரியட், லக்னாதிபதிக்கு 2ஆம் அதிபதி சனியோட பீரியட் நடக்குது. சனிவத் ராகு கேள்விப்பட்டுக்கிறோம். சுக்கிரன் வீட்டில் இருப்பதாலும் ராகு 2வது போர்ட்போலியோ எடுத்துக்கிறாரு. ராகு இந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் அதிகம் தான் சார். சனிவத் ராகு தானே. பிளஸ் ராகு சுக்கிரன் வீட்டில் இருப்பதால் ராகு சுக்கிரனை போல வேலை செய்வாரா? அது கரெக்ட். சுக்கிரன் போல வேலை செய்வார். ஆனா 2ஆம் பாவத்தில் இருப்பதால் திருமண பாவத்துக்கு உண்டான வேலையும் செய்வார். ஓகே ஓகே ரைட். அந்த ஒரு டவுட் தான் கேட்கணும் நினைச்சேன் சார். ஓகே சார். ஓகே சார். ஓவரால் நல்லா இருந்தது சார், ரொம்ப சிறப்பா இருந்தது. கொஞ்சம் டியூன் பண்ணணும்.
இப்ப இது அரேஞ்சு மேரேஜ்னா இப்ப நம்ம தாராளமா நம்ம கொஞ்சம் எடுக்கலாம். இப்ப நம்ம இதே பார்த்தோம் சஞ்சய்கன் இல்ல அந்த மாதிரி டயத்துல சுக்கரன் பீரியடு பிளஸ் சுக்கரனுடைய வீட்டுல இருக்கிற கிரகத்தினுடைய பீரியட் ரெண்டையும் சொல்லலாமா? இல்ல ராகு மட்டும்தான் அந்த போர்ட்போலியோ எடுத்துக்குவாரு. அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட பேர், அதாவது 2, 7, 11 இந்த பாவத்தில் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பாவாதிபதிகள், இரண்டாவது அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம், மூன்றாவது இந்த பாவத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள். இது மட்டும் எடுத்தா போதும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். பாலு சார், தேங்க்யூ. ஸோ அடுத்து தட்சிணாமூர்த்தி சார். சார் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு உங்கள் விஷயத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார், தட்சிணாமூர்த்தி பேசுகிறேன். சார் வணக்கம். இங்கே ரிலேவே நல்லாவே இருந்தது. ஏன்னா இப்போ தான் அந்த யோகி அவயோகத்தை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதில் இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. எனக்கு வந்து 2 சந்தேகங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யோகி அவயோகி கண்டுபிடிக்கிறது, யோகி நட்சத்திரத்துலேருந்து 15வது நட்சத்திரம் வர்றது வந்து அவயோகியா வருமா அப்படின்றது ஒரு சந்தேகம். 2வது வந்து பார்த்தோன்னா, சந்தேகமே இல்லை, 15வது நட்சத்திரம் தான். சந்தேகம் இல்லை, 15வது நட்சத்திரம் தான். ஓகே, தேங்க்யூ சார். அதுக்கு அடுத்தது இப்போ விஸ்கம்ப நாம யோகத்தை எடுத்தோம் அப்படின்னா, யோகி வந்து சனி பகவான், நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் வருது. ஸோ அந்த நட்சத்திரம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து சந்திரனோட கடகராசி. ஆனா அந்த இவருக்கு வந்து அவயோகியா வர்றது அந்த சந்திரனை வராரு. அந்த ராசியில இருக்க அந்த அதிபதி அவயோகியா வர்றது. அப்படி எப்படி பலன்கள் எப்படி நம்ம அதான் சார், விஸ்கம்பம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரம் ஸ்டார்டிங் தான் இருக்கக்கூடிய. விஸ்கம்பத்திற்கும் சனிக்கும் சம்பந்தம் இல்லை, முதல்ல புரிஞ்சுக்குங்க. பூச நட்சத்திரம் ஸ்டார்டிங்ல விஸ்கம்பம். இப்ப எப்படி அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது மேஷ ராசி 0 டிகிரி ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த மாதிரி விஸ்கம்ப நாம யோகம் இங்க கடகராசியில 3.1 டிகிரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகேங்களா? அப்ப அந்த அது டிஃபால்ட்டா அது வந்து பூச நட்சத்திரமாக சனியோட நட்சத்திரமாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். பட் விஸ்கம்பம்ங்கிறது சனி கான்செப்டோடைய அல்ல. விஸ்கம்பம் வந்து சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு இது. சனிக்கும் சுபத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி அதிகண்டம், கண்டம், எதிபாதம் எல்லாம் பார்க்கும்போது வேறு நட்சத்திரங்களா வரும். சுப நட்சத்திரங்களா கூட இருக்கும். ஆனா அந்த யோகங்கள் கண்ட நன்மை தராது. ஓகேங்களா? சோ அதனால சந்திரன் சனி எப்ப யோகியாக வருகிறதோ அப்ப சந்திரன் அபயோகம் வருவதற்கு வாய்ப்பு. ஏன்னா அதுக்கு பின்னாடி செட்டு. ஆமா, அப்ப கண்டிப்பா அபயோகியா வருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுக்கு இன்னொரு சந்தேகம் சார். சொல்லுங்க. ஹலோ, கேட்கலாங்களா? இப்போ இந்த யோகத்துல வந்து நம்ம சொல்றோம் யோகம் சுபயோகம் அசுபயோகம் சொல்றோம் இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ அந்த அசுபயோகம் அப்படின்னு வரப்போ அவங்களுக்கு வந்து இந்த யோக நட்சத்திரம் வந்து யோகி அவயோகி எப்படி செயல்படுவார்கள்? இப்போ இதே விஸ்கம்பமே எடுத்துக்கலாம். விஸ்கம்பம் வந்து உங்களுக்கு அசுப நாம இந்த நாம யோகத்தை கொஞ்சம் மறந்துங்க. ஏன்னா நம்ம we are dealing with only இப்ப நட்சத்திரங்களை பத்தி நம்ம டீல் பண்ணல. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு டாபிக் வந்து நட்சத்திரங்களை பத்தி நம்ம டீல் பண்ணல. ஒன்லி யோகி அண்ட் அவயோகி, இது மட்டும் தான். ஓகே 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 சார். ஓகே ஓகே. ஸோ அப்போ அந்த இப்போ விஸ்கம்ப நாம யோகம் வந்து யோகி அவயோகியில் இது பண்ணிச்சு. அந்த காம்பினேஷன் பலன்கள் வந்து கொஞ்சம் வருஷ பலன்ல எடுத்துச்சு கொஞ்சம் டீவியேஷன் இருக்கும்னு சொல்றீங்க? ஆமா ஆமா. இப்ப ஒரு சாதாரணமா நம்ம ஜாதகத்துல ஒரு லாபஸ்தானாதிபதி நல்ல உச்சமாவே இருக்கிறார் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க ஒரு லாபம் வந்துட்டே இருக்குன்னு அவசியம் கிடையாது. இல்லையா? இதுதான் என் சந்தேகம். ஒருத்தர் நஷ்டமடையக்கூடிய தன்மையில இருந்துட்டாரு, 12ஆம் பாவத்துல போய் இருக்கிறாரு வச்சுக்கோ. லாபாதிபதி 12ஆம் பாவத்துல இருக்காரு, வயசு முழுக்க ஒரு நஷ்டம் அடைஞ்சிட்டே இருக்குமா? கரெக்ட். இந்த கல்வி தான் ரொம்ப. அப்ப அது எங்க நம்ம டிசைட் பண்ணணும்? இந்த வருடத்தில் தான் டிசைட் பண்ணணும். வருஷ பலன்ல நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இந்த வருடம் நல்ல வருடமா இல்ல கெட்ட வருடமா, இந்த வருடம் நன்மை நடக்குமா தீமை நடக்குமா. ஜென்ம ஜாதத்துல உங்களுக்கு கெடுதல் சொல்லிடுச்சு. ஆனாலும் அந்த கெடுதலின் நன்மை நடக்கக்கூடிய வருடம் எந்த வருடம்னு பார்க்கலாம். அந்த நன்மையில கெடுதல் நடக்கக்கூடிய பாதம் எப்பன்னு கருத்துக்கலாம். சரி சார். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. இதுதான் சந்தேகம். தேங்க்யூ தேங்க்யூ. ரைட் சார்.
தேங்க்யூ தட்சிணாமூர்த்தி சார், தேங்க்யூ. அடுத்து கிருத்திகா மேடம். அம்மா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு உங்கள் விஷயத்தை கேட்கலாம். வணக்கம் சார். யோகி அவயோகி வந்து நல்லாவே கிளாரிட்டி கிடைச்சது. இப்போ எனக்கு ஏற்கனவே நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன், பட் கிளாரிட்டி நல்லா கிளியரா இருக்கு. எனக்கு இதுல இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப யோகி வந்து அவயோகி வந்து பகைஷேத்திரம் ஏறினா அது யோகமா செயல்படும்னு கொடுத்துருக்கீங்க. பட் ஆனா அதுவே வந்து சுயச்சாரமாவும் இது திதிசூன்யமாவும் இருந்தா? அதாங்கம்மா, நம்ம முதல்ல சொன்னது கெட்டவன் கெட்டிடும், அடுத்து நம்ம சொல்றது இல்லாம கெட்டிடும் ராஜயோகம் சொல்லுவோம். அதாவது ஒரு நமக்கு தீமை செய்யக்கூடிய கிரகம் அதே தீமையில் இருக்குது அப்படின்னா நமக்கு நன்மை தானே? நன்மைதான். ஆனா சுயச்சாரம் சுயச்சாரம் வந்து இப்ப நான் வண்டி ஓட்டிட்டு போய் நான் ஒருத்தருக்கு பகை அப்படின்னு வச்சுக்கோ, நான் வண்டி ஓட்டிட்டு போய் நானே போய் குழியில விழுந்துடுறேன். ஓகே சார். அப்ப எனக்கு நானே பகைமையை தேடிக்கிட்டேன் அப்படின்னா சுயச்சாரத்துக்கு அந்த மாதிரி தான் மயக்கம் வரும். இப்ப சுயச்சாரம் வந்து 6ஆம் பாவத்திலேயோ லக்னத்திலிருந்து 6ஆம் பாவத்திலேயோ 8ஆம் பாவத்திலேயோ 12ஆம் பாவத்திலேயோ தக்தராசியில இருந்துச்சுன்னா சுயச்சாரமாக இருந்தாலும் அந்த கொடுமையை அனுபவித்தான் தீக்கணும். ஓகேங்களா? அதுல வந்து நம்ம இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்துதான். அதாவது லக்னத்திலிருந்து, லக்னங்கிறது என்ன, நாம் பிறக்கும் போது இருந்த இடத்திலிருந்து ஒவ்வொரு கிரகமும் எவ்வளவு தொலைவில் இருக்குன்னு சொல்லக்கூடியதுதான் லக்னம். லக்னங்கிறது நான் பிறந்தப்ப சனி இவ்வளவு தொலைவு இருந்தார், என்னிலிருந்து இவ்வளவு தொலைவு, நான் பிறக்கும்போது குரு என்னிலிருந்து இவ்வளவு தொலைவு இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் லக்னம். அப்ப அந்த லக்னத்திலிருந்து அந்த எத்தனையோ தொலைவில் எனக்கு அது 3, 6, 8, 12 இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் வேதனையும் மறைமுகத்தையும் கொடுக்கக்கூடிய கான்செப்ட்ல போய் என்னுடைய பகைவன் போய் ஒழிஞ்சுட்டாங்க. பகைவன் என்னுடைய எதிரி ஜெயிலுக்குள்ள போயிட்டா எனக்கு வெளி வர வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். கண்டிப்பா. அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் வந்து இன்னொரு டவுட். இப்ப சூரியன் சந்திரனே வந்து அவயோகியா வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப சந்திரன் அவயோகியா வருது அப்படின்னா அவங்க மதரை வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் டிசைட் பண்ண வேண்டாம்னு சொல்றோம். அப்படி இல்லைங்கம்மா. இப்ப சந்திரன் அவயோகியா இருந்து தக்தராசிக்கு போயிட்டாருன்னா, சந்திரன் அவயோகியாக இருந்து தக்தராசியில போய் ரெட்ரோகிரேஷன் ஆயிட்டாருன்னு வச்சுக்குவோம். சந்திரன் ரெட்ரோகிரேஷன் ஆகிறது வழியில சந்திரன் அவயோகியா போயிட்டாரு, இப்படி வேணா வச்சுக்கலாம். இது திதிசூன்யத்துல போயிடுறாரு அப்படி, அதுதான் தக்தராசியில போயிட்டாரு அப்படின்னா நன்மைதான் செய்வாங்க. அப்ப அம்மானால இடைஞ்சல் வராது. அதுதான் சொன்னேன், கெட்டவன் கெட்டு போயிட்டான். என்ன யாரு கெடுத்து நிக்கிறவங்க கெட்டு போயிட்டாங்க. அப்ப எனக்கு பிரச்சனை இல்லையே. அது குரு பார்வையும் இதுக்கு எடுத்துக்கலாம். அது உங்க பிரியம் இல்ல. அது எப்படி? நான் இதுவரை குரு பார்வையை நான் பார்க்கல. சரி, நான் இந்த கிரகங்கள் இந்த யோகியா கான்செப்டுக்குள்ள இந்த யோகியா அபயோகிகளுடைய பார்வையில மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன்னா குருவும் அவயோகியாக வருவார், குருவும் சகயோகியா வருவார், குருவும் யோகியாக வருவாருங்கிறப்போ எல்லா கிரகமும் ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி தான். சரி, இதை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகமும் ஒரே மாதிரி தான். ஓகே சார். இப்ப குரு யோக அவயோகியான்னு, ஆனா குரு ஆச்சே நல்லது செய்வார் நினைக்க முடியுமா? அவயோகியா வந்து அவயோகி வேலையை தான் அவர் செய்வாரு. ஆமா, குரு வந்து அவயோகியா வந்துட்டு 8ஆம் பாவத்துல உட்காரும் போது ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. 8ஆம் பாவத்து கூட ராகு கூட சம்பந்தப்படும் போது நானே இப்ப சஃபர் ஆயிட்டு இருக்கேன். அதனாலதான் 5 மாசம் நான் கெடுதல் செய்ய மாட்டேன்னு அதெல்லாம் கிடையாது. அதான் யோகி அவயோகி கான்செப்டுக்குள்ள எல்லா கிரகமும் ஒரே மாதிரி தான். பாக்கியாதிபதியா ஆகி கூட அவயோகி, ஆனா எனக்கு அவயோகி ஆகி 8ஆம் பாவத்துல இருக்கிற ராகுவோட சதய நட்சத்திரம் ஏறிட்டார் 11ல. 5 மாசமா டோட்டல் ஆஃப் ஹெல்த் ஓவர் கண்டம்ட். அந்த மாதிரிதான் ஆயிட்டு இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி. ஐயா வணக்கம் ஐயா, மும்பையில இருந்து ஜெயச்சந்திரன். சின்ன கேள்விதான். இப்போ அந்த 2 சார்ட் காமிச்சிங்க இல்லையா, ராசின்னு போட்டு, ஒண்ணு வந்து ஜென்ம ராசி, இன்னொன்று வந்து வருட ராசிங்களா? ஆமா, சம்பவம் நடந்தப்ப நடக்கிற கோச்சாரம் அப்புறம் வந்து அவயோகி யோகியா போனாக்க நல்லது தான் செய்வார் அப்படின்னு சொல்றீங்க. அவயோகியாவே வரப்ப அப்ப யோகி யோகியா இருப்பாரு. யோகி யோகியா இருந்தா அவயோகியா வருவாரு. இறந்தகால யோகி எப்ப யோகி ஆகுறாரோ அப்ப அவயோகியா தான் இருப்பாரு.
இல்ல அந்த வருடத்துக்கு அவயோகியா அவர் அறிவிச்சுங்க. அதுதான் சார். அப்ப அபயோகி வந்தாரு, யோகி யோகியா தானே இருப்பாரு. ஓ சரி, ரைட், ஓகே. ரைட், ஆமா. 3 கான்செப்ட். யோகி அபயோகி ஆகலாம், யோகி யோகி ஆகலாம், அவயோகி யோகி ஆகலாம். சரி, ஓகே. 3 கான்செப்ட் தான் இங்க வருமே ஒழிய, யோகி அபயோகியா வர்றன்னா, அபயோகியா யோகி யோகியா இருப்பாரு. ஓகே, அப்ப பெனிஃபிட் தான், ஒன்றும் அவ்வளவுதான், அதுவும் கிடையாது. புரிஞ்சுது. ஓகே, நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ஜெயச்சந்திரன் ஐயா, நன்றி. யோகேஸ்வரலிங்கம் சார், நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு செஷன் அருமையா இருந்தது. கேட்கக்கூடிய தருணத்துல நான் இல்லை, கொஞ்சம் வெளியில டிராவலிங்ல இருக்கிறதுனால ஐயாவுடைய ஸ்பீச் எப்பவுமே சூப்பரா இருக்கும். நாங்களாம் குடத்தில் இருக்கும் விளக்கு, அவர் வந்து மலையில் மேல் இருந்து பிரகாசிக்கக்கூடிய விளக்கு. அவருக்கு இப்படி கூட சொல்லாம, இப்படி கொடக்கில் இருக்கிற விளக்கு எப்பவும் எடுத்துட்டே இருக்கும், மலையில் இருக்கிற விளக்கு காத்தெடுத்து அணைஞ்சு போயிடும். இல்லைங்கய்யா, நீங்க பிரகாசமா இருக்கும் போது நாங்களும் பிரகாசமா இருக்க முடியும். சரிங்களா? உங்ககிட்ட எல்லாம் ஸ்பீச் நல்லா கேட்கணும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிற நிலைமையில தான் நாங்க இருக்கோம். இன்னும் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிறப்பா இருந்துங்க ஐயா செஷன். கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. நான் மறுபடியும் வாட்ஸ்அப் யூடியூப்ல பார்த்துட்டு நான் கமெண்ட் கொடுக்குறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தேங்க்யூங்க ஐயா. நன்றி யோகேஸ்வரலிங்கம், நன்றி. அடுத்து செல்வம் சார். பேசலாம் சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். செல்வம் சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், சொல்லுங்க. ஒரு சின்ன நீங்க ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்க, யோகியா வரும்போது அவயோகி வரும்போது, அது நல்ல விஷயம் சார். இது நான் பொருத்தம் பார்க்கும்போது 2 பேருடைய யோகி வந்து தசா புக்கில் லிங்க் ஆகுறான்றதை நான் கொஞ்சம் செக் பண்ணுவேன் பொருத்தம் பார்க்கும்போது. ஸோ நல்ல பாயிண்ட் சார், நன்றி சார். ரைட், நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. ஸோ அடுத்து வெங்கடேசன் சார். சார் மறுபடியும் வணக்கம். சார் வெங்கடேசன் சார், அருமையான ஒரு ஆய்வு, அருமையான ஒரு முயற்சிங்க. 500 ஜாதகம் பார்த்து இந்த முயற்சி எடுத்தது பெரிய விஷயம். நார்மலாக வந்து 2 வெவ்வேறு சிஸ்டமை வச்சு ஒரு இது பண்ணி மிக்ஸ் பண்ணி 2 சிஸ்டத்தையும் பாரம்பரியத்தையும் சாதிக்க 2ஐயும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறது பெரும்பாலானவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அதுலேயும் மிகப்பெரிய ஒரு முயற்சி, மிகப்பெரிய ஒரு ஆய்வு சார். இது கண்டிப்பாக இது பாராட்டாமல் இருக்கவே முடியாது. பாராட்டுறதுக்கு எனக்கு வயசு இல்லை, ஒரு அனுபவம் இல்லைனாலும் பாராட்டுவதற்கு வயசு தேவையில்லை என்பதனால் தங்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி நமஸ்கரிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருமே பண்றாங்க. அந்த பக்கம் நம்ம திங்க் பண்றது இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இப்ப மேக்சிமம் நமக்கு ஒரு ஜாதகம் நமக்கு வருதுனால என்ன கேள்வி வரும்னா, எல்லாம் அந்த நிகழ்காலத்துக்கு உண்டான கேள்வி மட்டும்தான் வரும். அந்த நிகழ்காலத்துக்கு வேண்டி நம்ம இன்னும் 120 வருட தசாபுக்தி வச்சு நம்ம சொல்லாம அது எப்படி சுருக்க முடியும், ஒரு வருடத்துக்குள்ள எப்படி சுருக்க முடியுங்கிறது சதகத்தை நம்ம எடுக்கிறோம். அப்ப அந்த ஒரு வருடத்துக்குள்ள எது வரலாம்னு சொல்ல முடியும். நம்ம பார்க்க போறோம், எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சாதாரண முயற்சி தான் இது. இது பெரிய இதெல்லாம் ஒன்று இது கிடையாது, யார் வேணா செய்யலாம். இப்ப ஜனனஜாதத்தில் இருக்கக்கூடிய மாதிரியே இப்ப சாதாரணமா ஒரு சின்ன ஒரு உதாரணம், வர்க்க சக்கரம் எடுக்கிறோம், வர்க்க சக்கரம் பார்க்கிறோம். D4 அப்படிங்கிற ஒரு சார்ட்டு உங்களுடைய சொத்து, ஸ்திர சொத்து, அதனுடைய தன்மையை காட்டும். சாதாரண ஒரு சொந்த வீடுன்னு வச்சுக்கிங்கன்னா சொந்த வீடு எப்படி அமைந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டும். ஆனா இதே சொந்த வீடு இருக்கிறவர்கள் கூட வாடகை வீட்டில் போயிருக்கலாம். ஏன்னா நானே இருந்திருக்கிறேன். 4 வருடங்களுக்கு முன்னாடி 2017 இருந்து 2020 வரைக்கும் சென்னையில இருந்தேன். சொந்த வீடு கோயம்புத்தூர்ல இருக்குது. சொந்த வீடு வாடகை விட்டுட்டு அங்க போய் ஒரு வீடு இல்லை, சென்னைக்கு போய் அந்த 4 வருஷத்துக்கு 4 வீடு மாத்திட்டேன். என்ன காரணம்? அப்ப D4 எங்க ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஜனனகால D4ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அது வேற. ஆனா இந்த வருடத்தின் D4 எடுத்து போட்டு பாருங்க, இந்த வருடத்தின் D4ல நான் இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடங்கள் அங்கதான் டிசைட் ஆகுது. இந்த வருடம் எனக்கு இந்த வாசல், அடுத்த வருடம் அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் அடுத்த வாசல்னு மாறும். அது அந்த வருடத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாற்றணும்.
அதை மாற்ற தெரிஞ்சிட்டோம்னா இந்த சதக முறையை ஒன்றை மட்டும் நம்ம கையில் எடுத்துட்டோம்னா மிக தெளிவாக எல்லா ரூலையும் ஒரு சதகத்துக்குள்ள கொண்டு வந்து போட்டுட்டு பலன் சொல்ல முடியுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை, வேற ஒன்றும் அவ்வளவுதான், சிம்பிள். ஏன்னா நமக்கு சொல்லக்கூடிய கேள்வி, வரக்கூடிய கேள்வி எல்லாமே இந்த வருடத்துல என்ன நடக்கும், இந்த வருடம் கல்யாணம் ஆகுமா, இந்த வருடம் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இந்த வருடம் குழந்தை பிறக்குமா, எல்லாம் அந்த வருடத்துக்குள்ள வரப்ப அந்த வருடத்துக்கு உண்டானதை மட்டும் நம்ம எடுத்து பார்த்து சொல்லிட்டு போய்க்கலாம். அதான் நம்ம ஜனன காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை, இந்த வருடத்துக்குள்ள என்ன நடக்கும் அது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உண்டானது இதெல்லாம் நம்ம கொண்டு வர முடியுமோ அதை பார்த்தோம்னா போதும். ரைட் சார், ரைட் சார், தேங்க்யூ. வேற யாரும் எதுவும் சந்தேகம்லாம் கேட்கலாம், இல்லைன்னா செஷனை வந்து நம்ம நிறைவுக்கு கொண்டு வந்துடலாம். ரைட், டைம் 12:45. யூடியூப்லேயும் கேள்வின்னு இன்னொரு அன்பர் ஜெகநாதன் பதிஞ்சிருக்கார். பட் அந்த கேள்வி என்னன்னு புரியல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோட போட்டிருக்கார். ரைட் சார், இன்னைக்கு ஒரு ரொம்ப பயனுள்ள ஒரு யூஸ்ஃபுல்லான செஷன். மக்கள் அனைவருக்கும் யோகி அவயோகி பற்றி ஒரு நல்லதொரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் மேலும் இது போன்ற பல தரமான விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் சாதக்காரனுடைய உள்ளார்ந்த நோக்கம். அந்த நோக்கம் பூர்த்தியாகிற வரையில் பூர்த்தியாகக்கூடிய விதத்தில் இன்றைய செஷன் அமைஞ்சிருக்குன்றதுல மகிழ்ச்சி. இதில் நம்ம அருள்வேல் ஐயா பங்கேற்றிருக்காங்க, பாலு வேளச்சேரி பாலு ஐயா, இவங்க எல்லாருக்கும் மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் ஸ்டார் அகாடமி சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி சிறப்புரை நிகழ்ச்சி சிறப்பான ஒரு வழிகாட்டிய மதிப்பிற்குரிய வெங்கடேசன் ராமசுப்பையா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், நீங்க நிறைவா ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம் சார். இந்த இதுல நிறைவா சொல்லணும்னால முதலே எல்லாத்தையும் சொன்னதுதான். நமக்கு தேவை இந்த வருடத்திற்கு உண்டானது என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஜோதிடத்துல நிறைய பேருக்கு வழிகாட்டலாம். இந்த வருடம் உனக்கு சிறப்பான வருடம், இந்த வருடம் உனக்கு மோசமான வருடம்னு அதுக்கு எந்தெந்த வகையில தெரிஞ்சுக்க முடியுங்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. எந்தெந்த வகையில இவருக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமா இல்லை மோசமான வருடமா அதை நம்ம எச்சரிக்கிறதுக்கு நமக்கு இது ஒரு நல்ல டூல். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா தசாபுக்தி எல்லாத்தையும் எடுத்து பார்க்கறத விட இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்ல போய் பார்த்து, தசாபுக்தி சொல்ல முடியாதுன்னு நான் சொல்லலை, தசாபுக்தி நல்லா சொல்லலாம். இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் இன்டீரியரா போய் கரெக்டாக போய் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறப்ப நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எல்லாம் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் இந்த ஜெகநாத் வருது. ஒரே நிமிஷம் சார், ஜெகநாத் மட்டும் எப்படி நான் போட்டு கிடைக்குமா, எப்படி யோகியாவே பார்க்கணுங்கிறது சொல்லுங்க. ஓகே, ஒரே செகண்ட் சார். இப்போ இந்த யோகி அபயோகி நீங்க தனியா கால்குலேட் கூட பண்ண வேண்டாம், எல்லாமே ஜெகநாத் இருக்கு. ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஒரு செகண்ட் ஷேர் பண்றேன். அது எப்படி பண்றதுன்னு கூட ஜெகநாத் எடுத்து நம்ம தாராளம் பண்ணிக்கலாம். சரி, ஏன்னா எப்படி செய்யணும்னு எல்லாம் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். எப்படி நான் எடுத்தேங்கிறது எல்லாமே இதில் வந்துடும். இப்போ ஜெகநாத் இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் இந்த டிகிரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரகங்களுடைய டிகிரிஸ் கொடுத்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா யோகி அவயோகிங்கிற கான்செப்ட் வரும். ஓப்பன் பண்ணீங்கன்னா யார் யோகி, யார் அவயோகி, யார் சகயோகி எல்லாமே வந்துடும். இது வருட ஜாதகம்னு வச்சுக்கலாம். ஓகே, வருட ஜாதகம் வச்சுட்டு இப்போ ததுக ஜாதத்துக்கு அப்படின்னா ஓபன் போயிட்டு ஏதோ ஒரு ஜாதகத்தை எடுக்கும். இவருடைய ஜாதகம். ஓகே, இவருடைய ஜாதகம் செப்டம்பர் 27, 1966 பிறந்த ஜாதகம். இவருடைய யோகி குரு, சகயோகி சுக்ரன், அவயோகி சனி. இவர் பிறந்த காலத்துல பிறந்தப்ப ஜென்ம யோகி குரு, ஜென்ம சகயோகி வினஸ், ஜென்ம அவயோகி சூரியன். இதை ததகம்ங்கிற ஒரு கான்செப்ட் பாருங்க. இந்த இடத்துல இதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா எந்த வருடமும் அந்த வருடம், இப்போ 2000 வருடத்துக்கு போறோம், 2020 வருடத்துக்கு போறோமா, 2020 வருடத்துக்கு போட்டு இந்த வருடம் ஃபைன் ததுகச்சார் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த 2020 வருடத்துல இங்க டிகிரி எல்லாம் கொடுத்துருக்கல, இந்த இடத்துல கான்செப்ட்ல போயிட்டு யோகி அவயோகின்னு வச்சுட்டீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். இவர் ஜனனகால யோகி வேறு, இந்த கால யோகி மார்ஸ், அவயோகி கேது.
ஓகே, இப்ப யோகி அபயோகி மாறுகிறது, வருடத்திற்கு வருடம் மாறும். ஒவ்வொரு வருடம் இப்ப 2020னாக்கா 2024 இந்த வருடத்துக்கு போடுவோம். 2024 இந்த வருடத்துக்கு பார்த்தோம்னா யோகி புதன், அபயோகி செவ்வாய் மாறும். அப்ப ஒவ்வொரு வருடமும் ஜெகநாத் அவர்களை கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. யோகி அபயோகி ஒவ்வொரு வருடம் மாறும். இது நம்ம ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். இதையும் ஜனன காலத்தையும் கம்பேர் பண்றதுதான் வேலை, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த யோகி அபயோகி இந்த சாஃப்ட்வேர்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ வருடத்திற்கு வருடம் மாறும். அதை வந்து நம்ம ஜனன ஜாதத்தோட கம்பேர் பண்ணி சொல்றோம். ரொம்ப எளிமையான மெத்தட் தான். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுங்க. தசகம்ங்கிறது பைட் பண்ணுவோம், அந்த பயமே வேணாம். இங்க போயிட்டு தசகம்னு கிளிக் பண்ணிட்டா தசக வருஷம் ஒரு எந்த வருஷங்கிறது மட்டும் தான் இங்க எடுத்துக்கணும். அந்த வருஷத்தை எடுத்துட்டு அங்க யோகி அபயோகம் இங்க எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டமே பண்ண வேண்டாம். ஓகே, இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இதையும் எளிமையாக நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி. ரைட் சார், தேங்க்யூ வெரி மச். பங்கேற்ற அனைவருக்கும், சிறப்புரை நிகழ்த்திய ஐயா வெங்கடேசன் ராமசுப்பையா அவருக்கும் ஸ்டார் அகாடமி சார்பில் மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.